மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருந்து இந்த ஆர்கானிக் ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? பேசிக்கா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் தான். கண்டிப்பா வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எதுக்காக ஃபுட் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்து நாங்க உள்ள வரத்துல எங்களுக்கு இந்த மிஷின்ஸோட நாலேஜ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி மில்லட்ஸ் பேஸ்டா நாங்களே மிஷின்ஸ் கொஞ்சம் செஞ்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட அவுட்புட் ரிசல்ட் வர்றதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மிஷின்ஸ்ல என்னென்ன என்ன பண்ணா எப்படி அவுட்புட் நல்ல அவுட்புட்டா எடுக்கலாம் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் எங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மூலமா எங்களுக்கு கிடைச்சது. ஸோ 2014 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ மில்லட்ஸை பிரைமரியா ப்ராசஸிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். பிரைமரி ப்ராசஸிங் ஜஸ்ட் கிளீனிங் ஆஸ்பிரேஷன் டிஸ்மால் மட்டும் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். அது பல்காக சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 2019 தான் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விசிட் போயிருந்தோம் உங்க துபாய் கல்ஃப் ஃபுட்டுக்கு. அங்க வந்து தான் ஒரு விஷன் எப்படி ஒரு பிராண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலியமா நாங்க போயிருந்தோம். அங்க மூலியமா போகத்துல அதோட விஷன் நல்லா இருந்தது. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்டு தான் முக்கியம், கண்டிப்பா பிராண்டு தான் நம்மளோட இதுல வந்து நின்று பேசும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் 2019 எங்களோட ப்ராடக்ட்டை பிராண்ட் பண்ணோம். அப்பதான் மில்லட் குரூப் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்பதான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சரி பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்சியூமர் மைண்ட்ல என் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து கன்சியூமருக்கு டைரக்டா கொடுக்கணும், அந்த பிராண்டோட நேம்ல கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல கன்சியூமருக்கு ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் பிராண்டு மேல. கண்டிப்பா வந்து இந்த பிராண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அந்த கான்செப்ட்ல நம்ம பிராண்டை வந்து கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி பிராண்ட் மூலியமா கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். பிராண்ட் நேம்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்து பல்கா பண்ணிட்டு இருக்கோம். பிராண்ட் நேம்ல பண்ணதுல கன்சியூமருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கும் நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த பிராண்ட் வாங்கினா நம்ம கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும், அந்த பிராண்ட் மூலியமா நமக்கு சப்போர்ட் இருக்கும். அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. 2 பேருக்கும் வின்-வின் சிச்சுவேஷன் ஆகுது. கன்சியூமருக்கும் அது வந்து பெனிஃபிட் ஆகுது. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. அந்த மாதிரி பணத்துல நமக்கு வந்து வித்தியாசம். ஸோ நம்மளோட பிரைமரி ப்ராடக்ட் வந்து மில்லட்ல இருந்து புழுங்கல் அரிசி, வரகு, சாமை, குதிரைவாடி இதுல வந்து புழுங்கல் பண்றோம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் ஆல்ரெடி இருக்கிறது ரா ரைஸ். நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ற சாப்பாடு அரிசி வந்து இட்லி அரிசி எல்லாமே புழுங்கல் அரிசி தான். அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து மில்லட்ல புழுங்கல் பண்ணத்துல நம்மளோட ப்ராடக்டை வந்து ஈஸியா ரைஸ் மாதிரி குக் பண்ணிக்கலாம். எல்லாமே எப்படி நம்ம சாதம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியா சாப்பிட்டுக்கலாம். அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புட்டு, பொங்கல் அந்த மாதிரி செய்யறது அப்படின்னா நம்ம ரா ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பாடு, பிரியாணி, சரி சாதம், இட்லி, தோசை அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம வந்து பொங்கல் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து மில்லட்ல ஃபிளேக்ஸ் பண்றோம். ரெடி டு யூஸ் கேட்டகரி தான். ஜஸ்ட் ஹாட் வாட்டர் இல்லை ஹாட் மில்க்ல நம்ம கண்ட்ரி ஜாக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு 2 மினிட்ஸ் வச்சிருந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி வரகு, சாமை, கம்பு, கேழ்வரகு எல்லாத்துலயும் பண்றோம். மில்லட்ஸ்ல இந்த மாதிரியான வெரைட்டிஸ் பண்ணதுல கன்வீனியன்ஸ் ஆஃப் ஃபுட் அதுதான் வந்து இப்போ உள்ள மக்களுக்கு தேவை. ஸோ எவ்வளோ நல்லது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து கன்சியூம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படிங்கிற கேப்பை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ஸ் நம்ம அந்த ஃபுட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியும், எந்த ப்ராடக்ட்ல எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்றோம். ஓகே சார், ப்ராடக்ட்ஸ்ல சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார். நம்ம மில்லட்ல புழுங்கல் தான் சார். மில்லட்ல புழுங்கல் அரிசி தான் சிக்னேச்சர் ப்ராடக்ட். காலை வணக்கம் பிரதர், மகிழ்ச்சி. உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம யாருக்கே சந்திச்சிருக்கோமா எங்கேயாவது? வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம். ஆமா சார், நம்ம லைவ்ல ஸ்டார்ட் பண்றப்ப பார்த்துட்டோம். ஆமா சார். ஓ, சந்திச்சிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. ரைட்டுங்க. இப்போ 2 வருடமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? இல்ல, நம்ம பிராண்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது சார். 2014 நியர்லி 9 years ஆகுது மில்லட்ஸ்ல வந்து.
ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கள். உங்கள மாரி யங்ஸ்டர்லாம் வந்து இந்த மாரி மில்லட் தொழிலுக்கு வர்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்க. நான் ஏற்கனவே நெறைய ஃபோர்த்த சொல்லியிருக்கேன். நெறைய தடவ இந்த ஃபோர்த்த சொல்லியிருக்கேன். 2025 வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்கணும். தேங்க்யூ சார். 2026ல பெரிய பொற்காலம் இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு கண்டிப்பா சார். முன்னேற்பாடு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம். வாழ்த்துக்கள். மில்லட் குரு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எதுக்கு அந்த பேர குருன்னு வச்சீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து என்னோட பேர் குரு நிவாஸ். ஸோ மில்லட்ல இருந்து நம்ம வந்து பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம பேர்ல வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருந்தது. ஸோ மில்லட் குரு அப்படின்னா இப்போ மில்லட்ஸ்க்கு நம்ம மில்லட்ஸ் மூலியமா மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரீச்சிங்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரெண்டையும் மிங்கிள் பண்ணி மில்லட் குருன்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சதுதான் சார். மில்லட் குருன்னு வந்திருக்கு. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. இது ப்ராடக்ட் இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப? ஆமா சார், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2020 தான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் யூகேக்கு அனுப்பணும். ஃபெலிக்ஸ்டோ அனுப்பியிருந்தோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கிள் கன்சைன்மெண்ட் வந்து 2 சிபிஎம் தான் அனுப்பியிருந்தோம். இப்போ கொஞ்சம் வால்யூம் கூடி இருக்கு. எஃப்சிஎல் அளவுக்கு நம்ம இன்னும் பண்ணல. ஒரு 10 சிபிஎம் 20 சிபிஎம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கன்சைமருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் இங்க இருந்து சப்போர்ட் பண்றோம். எங்களோட பிராண்டிங்லேயே அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து அவங்களோட லேபிளிங் பண்ணி அவங்களோட எக்ஸ்போர்ட்டட் பை இம்போர்ட்டட் பை அப்படிங்கிற மாதிரி ஒரு லேபிளிங் கொடுத்து எங்களோட பிராண்ட் அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு சவுதி, கத்தார், ஸ்ரீலங்கா எல்லாம் போயிட்டு இருக்கு சார். மகிழ்ச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. கன்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய ஃபேக்டரி எங்க வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வேலை செய்றாங்க? சிவகாசி எந்த சார். மாதிரி ஃபார்முலா வச்சிருக்கீங்க? சிவகாசியில தான் சார் இருக்கு எங்களோட ஃபேக்டரி. நாங்க சிவகாசி பக்கத்துல திருத்தங்கல் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. திருத்தங்கல் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்கனைஸ் ஓனர் அவர் சந்திரமோகன் அவங்க பிறந்த ஊர் தான் திருத்தங்கல். எங்க ஃபேக்டரி திருத்தங்கல்ல இருக்கு. 2015ல எங்களோட மிஷின்ஸ் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போதைக்கு எங்க இதுல 16 பேர் வேலை பார்க்குறாங்க. மொத்தமா எல்லாமே சேர்த்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு 16 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போதைக்கு எங்களோட கெப்பாசிட்டி வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 2.5 மெட்ரிக் டன்ஸ் ஒரு நாளைக்கு எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. நாங்க அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சி பிரதர். திருத்தங்கல் இன்னும் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி மில்லட்டுக்கு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டி சார்? திருத்தங்கல் அப்படின்ற ஏரியா பத்தி சொன்னீங்களே, ஐயா சந்திரமோகன் ஐயா பத்தி சொன்னீங்க. சரி, ஒரு ரெஃபரன்ஸுக்கு மில்லட்டுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி திருத்தங்கல் இருக்கு, தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதே சார். மகிழ்ச்சி, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த போரம் மூலமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது உலகத்திலே வந்து பெஸ்ட் மில்லட்ஸ் விளையக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு. அதுவும் தமிழ்நாட்டுல எங்கன்னு கேட்டீங்கன்னா திருத்தங்கல். ஏன் திருத்தங்கல் கேட்டீங்கன்னா அந்த கனிம வளம் கொண்ட அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால திருத்தங்கல்ல விளையக்கூடிய மில்லட் எல்லாம் வந்து வேர்ல்டு பெஸ்ட் மில்லட்டா வரும். எனக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்ததுன்னா நாங்க திருத்தங்கல் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் விளையக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் வாங்கி நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா டெஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஒரு கனிம வளம் கொண்ட ஒரு இடம் தான் திருத்தங்கல்ங்க. நீங்க அந்த ஊர்ல இருக்கீங்க, இதை நீங்க பிரபலப்படுத்துங்க. நம்ம ஊர்ல உலகத்திலே பெஸ்ட் அப்படின்ற விஷயம் சொல்லுங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லும் போது அவங்க ஆச்சரியம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் திரும்ப சொல்ல ஆசைப்படுறேன். உலகத்திலே வந்து நம்ம சிறுதானியங்கள் சொல்லக்கூடிய 7 வகை சிறுதானியங்கள் விளையக்கூடிய ஒரே புண்ணிய பூமி தமிழ்நாடு தான். அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இதுல கொண்டு போகணும். ஒழிய இதுல வந்து இந்த பெருமைகளை வந்து உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் தான் இந்த பிளாட்ஃபார்மோட நோக்கம் கூட. போட்டு மாடரேட்டர் ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார் நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க சார்? ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க சார். ஃபேமிலியில எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க 50 இயர்ஸ் பிளான் ஸோ ட்ரேடிங்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போக பண்ணாங்க. கேக்குது சார், கேக்குது சார். ஹலோ சார், கண்டினியூ பண்ணுங்க சார். இந்த மாதிரி நெக்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க சார். சார் இந்த ஃபீல்ட்ல வரும்போது நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று வந்துட்டு நாங்கள் பிராண்ட் பண்ணதுக்கான ரீசன் ஒன்று. ஏன்னா நம்ம பிராண்ட் பண்ணாமல் கொடுக்கறதுல நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியாக கொடுக்கறதுல எங்களுக்கு வந்து 2 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஒன்று வந்துட்டு இந்த பக்ஸு அந்த மாதிரியான இன்செக்ட்ஸ், ஏன்னா மில்லட்ஸ் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிறைய வந்துச்சு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் இருந்தது. மார்க்கெட்ல வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் கன்சியூமருக்கு வந்து என் கன்சியூமருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 50 kg பேக்கோ ஒரு 25 kg பேக்கோ அப்போ அந்த டைம்ல கொடுக்கறதுல நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ. அப்போ வந்து மில்லட்ஸ் இவ்வளோ அவேர்னஸ் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உள்ள அவேர்னஸ் அப்போ இருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தது. சேலஞ்சஸ் அதெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது. அப்புறம் பிராண்டிங்ல வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்தது. நம்ம இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கன்சியூமர் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதை எடுத்து பார்க்கறதுல இது எப்போ ரெடி பண்ணது, எப்போ ப்ரிப்பேர் பண்ணது அப்படிங்கிற ஒரு எல்லா ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு கன்சியூமருக்கு. இது எப்போ வந்து பேக் பண்ணியிருப்பாங்க, எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, எப்போ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பிராண்ட் மூலியமா போகிறதுல நமக்கு அந்த ஒரு இது வந்து பிரேக் ஆகும். ஸோ நம்ம பேக்கிங்லேயே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிப்போம், எப்போ பேக் பண்ணது, எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணது, அந்த பேட்ச் நம்பர் என்ன. ஸோ பேக் ட்ராக்கிங் வந்து எல்லாமே நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லாமே கைட்லைன்ஸ் இருக்கிறதுல கன்சியூமருக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக பிராண்ட் மேலே. ஸோ இதுதான் இந்த சேலஞ்சை வந்து நாங்கள் இந்த மாதிரி அதை வந்து ஓவர் ஹெட் பண்ணி கொண்டு போனோம். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? இந்த மில்லட் குரு அப்படிங்கிற இந்த பிராண்டை வந்து எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்க? அப்ராடுக்கெல்லாம் வந்து போனதான் நீங்க சொன்னீங்க, ஸ்ரீலங்கால எல்லாம் பிளான் பண்ணுன்னு சொன்னீங்க. ஸோ வாட் ஆர் த ப்ராசஸ் கோயிங் ஆன்? கண்டிப்பா சார். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து போறது அங்க, அது போக இங்க உள்ள லோக்கலி உள்ள இன்டர்நேஷனல் எக்ஸ்போவிலையும் நம்ம வந்து பிசிக்கலாக பார்ட்டிசிபேட் பண்றோம். இது இப்போ நம்ம விர்ச்சுவலா பண்றோம். இது மாதிரி பிசிக்கலாகவும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். பயர்ஸ் அட்ராக்ட் பண்றோம். ஸோ கன்சியூமருக்கு எங்களோட பிராண்டை வந்து இங்க லோக்கலி இங்க உள்ள தமிழ்நாட்டில் நம்ம பிராண்டை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னதான் இங்க யூஸ் பண்ணாலும் அங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுல இங்க உள்ளவங்க தான் அங்க போய் வாங்குறாங்க. ஸோ நம்ம பிராண்டை இங்க ப்ரொமோட் பண்ணி அங்கேயும் ப்ரொமோட் பண்ணங்கிறதுல இங்க இருக்கவங்க அங்க கிடைக்காத அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க இருந்து சென்ட் பண்ணி நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட அடுத்த இது வந்து எப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து சாரி ஃபார் தி இன்டரப்ட் சார். இப்போ நம்ம நாட்டு ஆளுங்க தான் அங்க போய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த நாட்டுல இருக்கிறவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்லல. இந்த வே ஆஃப் கன்வீனியன்ஸ் அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம நாட்டுல வந்துட்டு அரிசி சாப்பிடுவோம், மில்லட் குரு புழுங்கல் அரிசி நம்ம சமைச்சு சாப்பிடுவாங்க. இதே இது இங்க உள்ள தமிழர்கள் இந்தியன்ஸ் அங்க போய் அவங்களும் ப்ரிஃபர் பண்றது மேக்ஸிமம் ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதனாலதான் ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது, எல்லாமே பண்ணுது. ஸோ பட் அங்க உள்ள ஒரு ஃபாரின் பீப்புள் அங்கே பான் பண்ணவங்க அவங்களுக்கான கன்வீனியன்ஸ் வந்து ஃபிளேக்ஸ். ஸோ அதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம ஃபிளேக்ஸா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல இந்த வே ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்து பீப்புளுக்கு மாறுது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம வந்து என்ன வே ஆஃப் கன்வீனியன்ஸ்ல நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஒரு ஒரு கன்சியூமருக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளவு நாளா ஒரு கன்சியூமர் வந்து என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு நெல், அந்த நெல் வெரைட்டி மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க. கோதுமை நெல் தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம மில்லட்ஸ்க்கு வந்து 7 வெரைட்டிஸ் நம்ம பண்றோம். கம்பு, ராகி, சோளம், வரகு, சமைக்குற வழித்தனை, இந்த 7 வெரைட்டி பண்ணதுல we can have different taste and different forms of products. ஸோ இந்த ஒரு ஜென்ரேஷன்ல வந்து ஒரு 40 இயர்ஸா வந்துட்டு நம்ம ரைஸ் கோதுமை மட்டுமே அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ அந்த பழக்கத்துல இருந்து அவங்க மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணும். ஹெல்தி எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அதை நம்ம எப்படி டேஸ்டியா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். வந்து மில்லட்ஸ் ஹெல்த்திங்கிறத வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம வந்து இந்த வே ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டு ஈட், ஒரு சின்ன குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஃபிளேக்ஸா கொடுக்கறத வேற, நம்ம தோசையா கொடுக்கறது வேற. அவங்க யாருக்கு எப்படி வேணுமோ அவங்க அப்படி சாப்பிட்டுக்கலாம். அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். தட்ஸ் வே ஐ சே தி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட். அதை பொறுத்து நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை டைவர்ஸ் பண்ணதுல நமக்கான மார்க்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது என்னோட கான்செப்ட். ஸோ த மில்லட் குரு அதோட மோட்டோ என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் போய் சேரணும். அவங்கவுங்களுக்கு கன்வீனியன்ட்டான வகையில போய் சேரணும். கிட்ஸுக்கு ஃபிளேக்ஸ் அந்த மாதிரி சேரணும். நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு வந்து டைரக்டாவே அதை உட்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். உங்க முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துகிறோம் சார். ஸோ
தேங்க்யூ. எந்த அளவுக்கு வந்து உங்களோட இதை பாக்குறீங்க, லெவலை பாக்குறீங்க, உங்க பிசினஸ் லெவல என்ன பாக்குறீங்க, அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க? நம்மளோட பிசினஸ் அது மில்லட்ஸ் வந்து இந்த வருஷம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுந்தர் சார் சொன்னாங்க நெக்ஸ்ட் இயரையும் நான் வந்து இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயராக அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் போட்டிருக்கேன், யூஎனுக்கு ரெக்வஸ்ட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பெரிய விஷயம், அது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ எங்களோட அடுத்த ஸ்டெப்பு இது பார்த்தோம்னா, நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம லோக்கலே ஃபுல்லாக டைவர்ஸ் பண்ணணும், நம்ம வெரைட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டோட நம்ம பண்ணுறோம். நம்ம இன்னும் வெரைட்டிஸ் பண்ணலாம் மில்லட்ஸ்ல வந்து. இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் பண்றாங்க, அந்த சத்து மாவு அது இதுன்னு பண்றாங்க, தோசை மிக்ஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே வெரைட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து யாரும் பண்ணாததை நம்ம பண்ணணும். ஸோ பண்ணோம்னா தான் நமக்கு நம்ம பிராண்டுக்கார ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து பண்றோம். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் டைரக்டா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம ப்ரமோட் பண்ணணும். எங்களோட growth வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்து கூடிட்டே இருக்கு. எங்களோட growth இப்போ ஒரு ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25% வந்து இயர்லி கூடுது. ஒவ்வொரு வருஷமும் எங்களோட டர்ன் ஓவர் வந்து 25% கூடிக்கிட்டே வருது. ஸோ எங்களோட ப்ரொடக்ஷன் சைடையும் நாங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல பெரிய கெப்பாசிட்டி போடலை, இப்போ வந்து பெர் டே 2 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். இன்னும் அடுத்து ஃபர்தரா டெவலப் ஆக ஆக நாங்களும் எங்களோட கெப்பாசிட்டியை நாங்கள் கூட்டிக்கிடுவோம். அதை வே ஆஃப் கன்வீனியன்ஸையும் மக்களுக்கு கொடுப்போம். அது எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாகவும் கொடுப்போம். முக்கியமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு 6 months வேலிடிட்டி இருக்கு அப்படின்னா, நம்மளோட கன்சியூமருக்கு வந்து அவங்க வந்து அதை கண்டிப்பா வந்து ஒரு நம்ம பேக் நம்ம 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 ஃபேக்டரி வந்து டிஸ்பேச் ஆகி மினிமம் ஒரு 1 monthக்குள்ள அவங்க வந்து கண்டிப்பா கன்சியூம் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் அந்த மாதிரி டிசைன் அந்த மாதிரினா தான் நம்ம வந்து அவங்கள வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ப்ராடக்ட்டை. ஸோ அந்த செயின் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நம்ம வந்து ரெகுலரா மெயின்டைன் பண்ணதுல நமக்கு வந்து நம்மளோட கன்சியூமருக்கு, ஏன்னா இப்போ எல்லாருமே கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கிங் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா டேட் பார்ப்பாங்க. அந்த டேட் வந்து எப்போ பேக் ஆயிருக்கு, எந்த பேட்ச், எல்லாமே இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கன்சியூமருக்கு வந்து அந்த மார்க்கெட்ல இருந்து எடுத்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த டேட் வந்து மேக்ஸிமம் வந்து அது 1 வீக் டு 2 வீக்ஸ் தான் இருக்கும் அந்த பேக் பண்ணி அந்த புக்ஸ் வந்து. ஸோ எப்பயுமே நம்மளோட அவங்க அந்த ரீட்டைலருக்கு அந்த ரேக்ல அவங்களோட நம்மளோட பிராண்ட் இருக்கிறதுல எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம பண்ணதுல ரீட்டைலருக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கும். நமக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். ஸோ கன்சியூமருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த இந்த அவுட்லெட்ல, இந்த ரீட்டைல் அவுட்லெட்ல, இந்த பிராண்ட்ல கண்டிப்பா இந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மன திருப்தி அவங்களுக்கு இருக்கும். கன்சியூமர் ரிப்பீட்டடா வரதுல ரீட்டைலருக்கும் ஒரு ஒரு ஹாப்பி இருக்கும், நமக்கும் நம்ம பிராண்ட் ப்ரொமோட் ஆகிறதுல ஒரு ஹாப்பி இருக்கும். ஸோ இந்த மூணுமே வின் வின் சுச்சுவேஷனா நமக்கு அமையும். அந்த மாதிரி பேசிஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம். So your business is a gradual increase, கரெக்ட்டுங்களா எஸ் சார்? சார். ஆமா ஓகே சார். சார். இப்போ நீங்க வந்து லோக்கல் மார்க்கெட்ல அப்ரோச் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார் ரெஸ்பான்ஸ்? அதுக்கப்புறம் வந்து உங்க ப்ராடக்ட்ஸ் திரும்ப திரும்ப சேல் ஆக ஒரு ரெகக்னைஸ் கிடைக்க ஆரம்பிச்சதுங்களா சார் மார்க்கெட்ல இருந்து, கண்டிப்பா சார். கஸ்டமர் கிட்ட இருந்து? கண்டிப்பா, ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இந்த புழுங்கல்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்தோம். ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல மேக்ஸிமம் இது வந்து தெரியாம இருந்தது. நம்ம இந்த கான்செப்டை கொண்டு வந்து வைக்கிறதுல நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியல. ஸோ இப்போவுமே வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு புரியாது. ஆனா ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து ரெகனைஸ் பண்ணி ரிப்பீட்டடா எடுப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த வித்தியாசம் இருக்கு. சாதாரண நாள் கட்டியாது, சாப்பாடு பொழு பொழுன்னு இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இட்லி தோசைக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இருக்கிறதுல, நம்மளோட ப்ராடக்ட் இருக்கிறதுல கன்சியூமர் வந்து அதை வந்து பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியல இது என்ன பிரைசிங் கூட இருக்க மாதிரி இருக்கு, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுல இது எல்லாமே நாங்கள் கத்துக்கிட்டோம். ஓவர் த பீரியட் வந்து மார்க்கெட்ல எப்படி கன்சியூமர் விரும்புறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை டிசைன் பண்ணி அதனால தான் நம்ம பிராண்ட் போனதுக்கான காரணமே. 2014ல ஸ்டார்ட் பண்ண பிசினஸ், அது 15ல இருந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 years வந்து நம்ம வந்து பிராண்ட் பண்ணவில்லை, ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பெரிய கேப் இருந்தது, கன்சியூமருக்கும் நமக்கு ஒரு பெரிய கேப் இருந்தது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. இந்த நம்ம பிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை கத்துக்கிட்டு தான் நம்ம பிராண்டே பண்ணோம். எந்த மாதிரி வந்து கன்சியூமர் விரும்புறாங்க, நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்
என்ன வேல்யூ கொடுக்கணும், நம்ம பிராண்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அங்க டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம பிராண்ட் பிளே பண்ணுவோம். ஸோ பிராண்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் கன்சியூமருக்கு வந்து அதோட அக்செப்டன்ஸ் புரிஞ்சது. ஓகே, இது வந்து இது வேற. நம்ம இது வரைக்கும் நம்ம இது ரைஸ் சாப்பிட்ருக்கோம், இப்போ நம்ம பார்பாய்டு சாப்பிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஃபிளேக்ஸ் சாப்பிட்டது இல்லை, ரைஸ் அவல் சாப்பிட்ருக்கோம், இப்போ கம்பு அவல், கேப்பை அவல், அந்த மாதிரி அவல் சாப்பிட்றோம். ஸோ அவங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே மாறுது. யூஸ் டு 40 இயர்ஸ் யூஸ் டு இட் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அவங்களுக்கான ஒரு ஒரு வெரைட்டிஸும் கிடைச்சது அப்படிங்கிறதுல இப்போ வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க, ரெகனைஸும் பண்றாங்க. ஓகே, இந்த பிராண்ட் ஓகே, இந்த பிராண்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு ரெகனைஸ் பண்றாங்க. சார் இப்போ நீங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க ஒயிட் லேபிளிங் பண்றீங்களா சார்? ஆமா சார், பண்ணிக்கிறோம். நாங்க இப்போ வந்து இங்க இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ எங்களுக்கு தூத்துக்குடி இங்க இருந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்க இருந்து சிவகாசி இருந்து 140 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ மதுரையில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து எங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா நாங்க மதுரைக்கு சென்ட் பண்ண மாட்டோம், டைரக்டா தூத்துக்குடிக்கு அவங்களோட சிஹெச் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அது நம்ம சிஹெச்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லாரி ஃபிளைட்ல புக் பண்ற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி ஷிப்மெண்ட் புக் பண்ற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அந்த சிஹெச்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறதுல அந்த பையருக்கு இங்க இருந்து நம்ம மதுரைக்கு அனுப்பி மதுரையில இருந்து பல்லுடி தூத்துக்குடி அனுப்புறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் எல்லாமே மிச்சமாகும். ஸோ நம்மளுமே அவங்களுக்கு எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல காட்டன் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சைட்ல பேக்கிங் யூனிட் எல்லாமே இருக்குங்கிறதுல பக்காவா நம்ம வந்து பேக் பண்ணி அந்த கண்ட்ரி நாம்ஸ்க்கும் நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுவோம். ஸோ பையர் டீட்டெயில் நமக்கு தெரியாது, இம்போர்ட்டர் யார் பண்றாங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்க மாட்டோம். அது வந்து டைரக்டா அந்த பையர் அந்த எங்கேயோ நம்மகிட்ட வாங்குற எக்ஸ்போங்க நாங்க எங்களோட கொடுத்த அவங்களுக்காக பேக் பண்ண கொடுத்த அங்க அவங்களுக்கு தூத்துக்குடியில ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அவங்க மூலியமா அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் நடக்குது. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து காஸ்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும், நல்ல பிரைசிங் கொடுக்க முடியும் அவங்களால. சார் இப்போ உங்க ப்ராடக்ட்ஸ் கன்சியூமர் வாங்கிட்டு என்ன ரிவ்யூ கொடுத்தாங்க சார்? ஸோ கன்சியூமர் ரிவ்யூ வந்து நமக்கு டைரக்டா வராது சார். அது ஒன்று ரெண்டு கன்சியூமர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம சேல்ஸ் பர்சன் அங்கே போறாங்க, நானும் போவேன். இப்போ சேல்ஸ் பர்சன் மட்டும் அனுப்ப மாட்டேன், நானும் போவேன். நானும் மார்க்கெட் போவேன். மார்க்கெட் போகத்துல ஆர்டர் என்ன இருக்கு, என்ன ஸ்டாக் இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஒவ்வொரு அவுட்லெட்லையும் ரெகுலரா செக் பண்ற ஒரு இது. அப்படி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் எடுப்போம். அப்போ ஆர்டர் எடுக்கிறதுல ஒரு அந்த நம்ம பிராண்டை வந்து கன்சியூமர் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து தள்ளி நின்று பார்ப்போம். ஸோ என்ன வாங்குறாங்க, எப்படி பாக்குறாங்க, என்ன ப்ரிஃபரன்ஸ் பாக்குறாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து இதை வந்து இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள சேல்ஸ் பர்சன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க, அந்த ரீட்டைல் அவுட்லெட்ல உள்ள சேல்ஸ் பர்சன்ட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கைட் பண்ணதுல ஸோ இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியத்துல நமக்கு வந்து ஓகே. அப்ப அவங்க வந்து அந்த ரிப்பீட்டடா அவங்க எடுக்கத்துல நமக்கு தெரியும், ஓகே இந்த அவுட்லெட்ல வந்து இவ்வளவு நாள்ல இவ்வளவு ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு, இவ்வளவு பேக்கிங் போயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் போறது 15 டேஸ் இந்த ஒன்ஸ் போயிட்டு இருக்கோம். அது அப்படி போகத்துல ஓகே 15 டேஸ்ல வந்து இவ்வளவு சேல்ஸ் ஆகுது, இப்போ வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்த 15 டேஸ் வந்து நம்ம போட்டதை விட ஒரு சீக்கிரமா சேல்ஸ் ஆயிருக்கு, அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலா போடணும். அந்த மாதிரி பண்ணத்துல இந்த டேட்டா தான் நமக்கு வந்து ரிவ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கன்சியூமர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் எடுப்பாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணா மட்டும் தான் கண்டிப்பா எடுப்பாங்க. எடுக்கிறாங்க அப்படின்னா சேல்ஸ் கூடுது அப்படிங்கிற கான்செப்ட்ல ஓகே கரெக்டான பாதை தான் போயிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் நமக்கான ரிவ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிமாண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கான ரேட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா சார்? ஆமா சார். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ நீங்க பிராண்டிங் பண்ணி 4 வருஷம் தான் ஆச்சுன்னு சொன்னீங்க. நீங்க பிராண்டிங் பண்றதுக்கு முன்னாடி கிராஜுவல் இன்க்ரீஸ் இருந்துச்சு, பிராண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பூம் அப் ஆச்சுங்களா, இல்ல அதே கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் இருந்ததுங்களா? கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் சார். மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் மட்டும் தான். நம்ம வந்து அதுக்காக இப்போ பிராண்ட் பண்ணாம கொடுக்கறதுல நமக்கான ஸ்பேஸ் வந்துட்டு அங்க கம்மி. இப்போ ஒரு கன்சியூமர் வந்து இப்போ நம்ம பிராண்ட் இல்லாம லேபிளே இல்லாம ஒரு ப்ராடக்ட் எடுப்பாங்களா, பிராண்ட் பண்ணி எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து மக்களுக்கு இருக்கு.
ஸோ அந்த பிராண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வீக்குக்கு வந்து ஒரு பேக்கெட், ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பேக்கெட் அந்த மாதிரி வாங்குறாங்க. நம்ம நார்மலா சாப்பிட்ற இது வந்து கூடலாம். ஸோ மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்செப்ஷன் வந்து ஒரு வீக்குக்கு வந்து 1 பாக்கெட் 2 பாக்கெட் ஒரு வெரைட்டிக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அந்த வே ஆஃப் கன்செப்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கூடியிருக்கு. ஸோ கன்சூமர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலாக கூட்டுறாங்க, அவங்களோட கன்செப்ஷனை கூட்டுறாங்க. அதுதான் கிராஜுவல் க்ரோத்து. கிராஜுவலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ப்ரிஃபரன்ஸ். க்ரோத் வந்து கண்டிப்பாக கிராஜுவலாக தான் இருக்கணும். அப்ரப்டா இருந்துடக்கூடாது. அப்ரப்டா இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹைப் தான். அதுல வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு போயிடும். நம்ம கிராஜுவலா க்ரோத் இருந்தால் தான் லைஃபோட இதுல வந்து அடாப்ட் ஆகும், அந்த ஒரு பழக்கத்துக்கு மாறும். ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னா ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்லே கிராஜுவலா பண்ணணும், அப்பதான் அது வந்து பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி தான் மில்லட்ஸையும் கிராஜுவலா எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட், எல்லாருக்கும் பெனிஃபிட். ஸோ ஓகே சார், லாஸ்டா நீங்க வந்து மக்கள் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க மில்லட்ஸோட தேவையை பத்தி? மில்லட்ஸ் வந்து தேவையை பத்தி அப்படின்னா, மில்லட்ஸ் வந்து ஒரு வெரைட்டிஸ். மில்லட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ட்ரை, அவ்வளோதான். ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொரு வெரைட்டியா ட்ரை பண்ணுங்க, எல்லா பிராண்டையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடுங்க, ஒரே இதுல வந்து இருக்காதீங்க அப்படின்னு தான் என்னோட இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க உள்ள மில்லட் ப்ரனர்ஸும் நிறைய இன்னோவேட்டிவா புது புது ப்ராடக்ட் கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் டைவர்சிட்டி ப்ராடக்ட் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள வரும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட்ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கலாம். அவ்வளவுதான் நம்ம கான்செப்ட். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கொடுக்கப்பட்ட நேரத்துல எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஸோ மில்லட் குரு கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அடுத்து நம்ம வந்து நம்மளோட மீட்டிங் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் மிஸ்டர் ஜெயமுருகன் அண்ட் ரோஹித் கிட்ட. It's my pleasure to hand over this event to Jaymurugan and Rohit. I am signing off. Thank you. ஸோ இந்த ஒண்டர்ஃபுல் செஷனை வந்து ஒரு கைட்லைன்ஸுக்கு கொண்டு போனேன். எங்க ஃபேக்கல்டிஸை பத்தி நான் இங்க சொல்லியே ஆகணும். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சீரியஸ்லி ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. பட் எங்களை ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான், ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங் அண்ணா. ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். கடந்த 3 மணி நேரமா நம்மளோட நிகழ்ச்சியை ரொம்பவே சிறப்பா கொண்டு போனேன். கிருத்திக் பிரபு அப்புறம் சங்கர் 2 பேருக்கும் தேங்க்யூ.
இப்ப அடுத்ததா உங்க கூட அடுத்த 3 மணி நேரம் நாங்க தான், நான் மைசெல்ஃப் ஜெயமுருகன் அப்புறம் ரோஹித் 2 பேரும் தான் சார் இருக்க போறோம். மிஸ்டர் அமர்நாத் அவரை பத்தி சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூர்காரரு. வாங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். முதலில் சண்முகம் சார் மற்றும் அவங்க டீம் மற்றும் ஸ்பீக்கர்ஸ் மற்றும் லிசனர்ஸ் மற்றும் அனைவருக்கும் என் முதல் கண் காலை வணக்கம். வணக்கம் நான் சார். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு மில்லட் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் கிராப், நெக்ஸ்ட் சேவிங் கிராப் டு ஹோல் இந்தியா ஒரு நம்மளோட கண்ட்ரிக்காக அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ற, அதை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. என்னை பத்தி சொல்லணும்னா நான் அமர்நாத், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு காஃபி ஷாப் கோயம்புத்தூர்ல ரன் பண்ணிருக்கேன். செயின் ஆஃப் காஃபி அவுட்லெட்ஸ் கோயம்புத்தூர்ல ரன் பண்ணிருக்கேன். கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி பிளஸ் இப்போ நான் எண்டப் ஆயிருக்கிறதும் கம்ப்ளீட்லி வேற பெர்ஸ்பெக்டிவ், வேற எக்ஸ்பீரியன்ஸ். இதை பத்தி நான் லேட்டரா நான் சொல்றேன். பட் இந்த மில்லட்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிப்பிக்கலா ஒரு இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்ராட்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தென் ஐ டிட் மை எம்பிஏ முடிச்சுட்டு ஐ ஒர்க் ஃபார் அ கார்பரேட். அப்படியே அதுல பல வருஷங்கள் போச்சு. தென் லேட்டர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், தட் டூ இன் ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ள வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் அப்ப இருந்த ஒரு கோல் ஆர் நான் செட் பண்ணி வச்சிருந்தது என்ன ஜேர்னில போறோம் அப்படிங்கிறதுக்கும் இப்போ லாஸ்ட் இது ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாங்க கடந்து போற ஜேர்னியும் இப்போ நாங்க எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கும் இட்ஸ் வெரி வாஸ்ட் டிஃபரன்ஸ். அதுல மில்லட்டுங்கிற ஒரு பார்ட் என்ன ரொம்ப வியக்க வச்சுது. அந்த இடத்துல தான் நான் அந்த மில்லட்டை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பர்டைஸ் அன்னைக்கு டே 1ல இருந்து எல்லாரையும் நிறைய டாக்டர்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க, டெக்னிக்கலியும் பேசியிருக்காங்க. அதை பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளைனும் பண்ணல இங்க. பட் அந்த ஒரு தூண்டுதல், அந்த ஒரு தீ, அந்த ஒரு ஃபயர் அங்க உருவானது தான் அப்படியே என்னோட ஜேர்னி மில்லட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஹிஸ்டரியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பொதுவா ஹிஸ்டரி படிக்கும் போது நமக்கு வாவ், நம்ம ஏன் இப்போ ரைஸ் சாப்பிட்றோம், ஏன் நம்ம கோதுமை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா நமக்கே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய வியப்பா இருக்கு. இதுல எல்லாமே கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி தான் என்னோட லைஃப்லயும் அப்பப்போ அப்படிதான் கனெக்ட் ஆச்சு. இன் 1960 நம்ம இந்தியா ஒரு 1960 பீரியட்ல வியட்நாம் வார்லாம் நமக்கு போயிட்டு இருந்தது. வி ஸ்டாண்டர்ட் வித் வியட்நாம் கூட இருந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணனால அந்த டைம்ல யுஎஸ் தேவர் அகேன்ஸ்ட் வியட்நாம். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்தியா மேல ஒரு கோபம், இந்தியா மேல ஒரு 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 வெறுப்பு அதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. பிகாஸ் வி ஆர் ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் வியட்நாமோட இதுல இருந்துட்டு இருந்தோம். பிகாஸ் தே ஆர் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்ட் வி ஹேவ் அ மெனி அக்ரிமெண்ட் சைன்ட் வித் தெம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வி ஆர் மோர் டிபெண்டன்ட் ஆன் த யூஎஸ் ஃபார் இம்போர்ட்டிங் ஃபுட் கிரெயின்ஸ். அதாவது அப்ப பாத்தீங்கன்னா நிறைய உற்பத்தி அங்க ஆகிற நிறைய நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டு இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் மிஸ்டர் லிண்டன் ஜான்சன் இருந்தாரு. அப்போ அவங்க எல்லாம் நம்ம இந்த வியட்நாம் வரப்ப இப்படி நடந்தனால வி ஆர் வெரி ஷார்ட் ஆஃப் கிரெயின்ஸ். அதாவது நமக்கு சாப்பிடக்கூடிய பொருள் நமக்கு வந்தது ரொம்ப கம்மியா தான் வந்தது. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் 1960s 1970s அந்த 60 65 எல்லாம் பாத்தீங்கன்னா பசி பட்னிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அரௌண்ட் ஒரு 3 மில்லியன் பீப்புள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரியில் இருந்தது. எங்க அப்பாட்டில டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாரு, அப்பெல்லாம் அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூழு, இது கஞ்சி இதெல்லாம் போய் தேடி எடுத்து அது ஒரு வண்டியில வரும், போய் எடுத்து அதை உருண்டை பண்ணி எல்லாம் ஃபேமிலியா ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிடுவோம். அந்த ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஸ்டேஜ். அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம், அதெல்லாம் நீங்களே இனிமேல் பார்க்கவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த பீரியட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் சப்ளை டு த இந்தியாங்கிறது யூ இமேஜின் லைக் ஒரு 1960லேயே வி காட் அ ஹியூஜ் பாப்புலேஷன் வேர் நம்ம 3 மில்லியன் பீப்புள் ஒரு பட்னிலேயே இறந்துருக்காங்க. அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி லார்ஜ் நம்பர். அந்த டைம் தான் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தது அபவுட் ஃபார் அ கிரீன் ரெவல்யூஷன்.
ஸோ கிரீன் ரெவல்யூஷன், ஐ வாண்ட் டு அகெயின் தேங்க் மிஸ்டர் டாக்டர் MS சுவாமிநாதன் இன் திஸ் பிளேஸ். வை? பிகாஸ் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். அது மட்டும் இல்லாம என்னோட MBAல நான் மெடலிஸ்டா வெளியில வந்தேன். ஸோ நான் ஒரு மெடல் வாங்கும்போது அவரு கையால என்னால மெடல் வாங்க முடிஞ்சதுங்கிறது இந்த டைம் நான் ரொம்ப பெருமையா சொல்ல முடியுது. ஸோ இது எல்லாமே எனக்கு அதை கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கிரீன் ரெவல்யூஷன் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாரு ரைஸ் வீட் கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரிசி கோதுமை கிராப்பிங் சிஸ்டம், அதுதான் நம்மளோட அடுத்த ஒரு 50 இயர்ஸ்க்கு, நம்ம ஒரு நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு நம்மளோட ஃபுட்டோட பசி அடக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஆரம்பிச்சதான் ரைஸ் வீட் கிராப்பிங் சிஸ்டம். அது அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மான்சூன் இருந்தது, நல்ல வாட்டர் சப்ளைஸ் இருந்தது, இது எல்லாமே இருந்தது. ஈவன் நார்த் வெஸ்ட் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா, நார்த் வெஸ்ட் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஈவன் லைக் பஞ்சாப், ஹரியானா அண்ட் அதர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இப்படி தான் அந்த ரைஸ் வீட் கிராப்பிங் சிஸ்டமே வந்து இந்தியாவுக்குள்ள வந்தது. ஸோ நம்மளோட கல்ச்சர் அங்கதான் நம்ம வந்து அந்த ரைஸை டெய்லி கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி கன்சம்ஷனுக்கு ரைஸ், கோதுமை, அதாவது அரிசி கோதுமை சார்ந்த பொருள் சார்ந்த ஒரு அரிசி சார்ந்த சாப்பாடு, நம்மளோட ஃபுட் ஈகோசிஸ்டம், ஒரு ஃபுட் கல்ச்சர். அண்ட் கோதுமை சார்ந்த கோதுமை சார்ந்ததுன்னா பாத்தீங்கன்னா அதோட ரிலேட் ஆனதுதான் ஒரு பொட்டேட்டோ, அதாவது ஒரு உருளைக்கிழங்கு, நமக்கு வேற காய்கறிகள், இது எல்லாமே அதை சுத்தி தான் ரிவால்வ் ஆகி தான் அதர் கிராப்பிங் சிஸ்டமே டெவலப் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொட்டேட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 500 to 1500 லிட்டர் ஆஃப் தண்ணி தேவைப்படுது 1 கிலோ நம்ம பொட்டேட்டோ வந்து கல்டிவேட் பண்ண. ஸோ ஒரு கோதுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா 900 to 2000 லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது டு கல்டிவேட் 1 kg ஆஃப் வீட். ஸோ ரைஸும் பார்த்தீங்கன்னா 1900 to 5000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சம்ஷன் தேவைப்படுது. ஸோ இப்படி தான் நம்மளோட ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 1960s பார்த்தீங்கன்னா வி வேர் யூசிங் அ சர்ஃபேஸ் வாட்டர். அதாவது வந்து பூமிக்கு மேலேயே நமக்கு தண்ணி, நீரோட்டம், நீர் பரப்பு இது எல்லாமே ஜாஸ்தியா இருந்தனால அதுவுமே நமக்கு ரொம்ப போதுமான அளவா இருந்தது. அதை பேஸ் பண்ணி நம்ம கல்டிவேட் பண்ணி நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு கொண்டு வந்தோம். தட் பிளேஸ் அ வெரி ஹியூஜ் ரோல். அந்த கொண்டு வந்ததுனால தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியுதுங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பசி பட்னி தாண்டி அந்த ரைஸ் வீட் கிராப்பிங் சிஸ்டம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த பட்னிங்கிறத ஒழிக்கணும், ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத டெவலப் ஆகி வந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வென் ஐ வாஸ் லைக் கோயிங் டு அதர் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதர் டேட்டா, கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் வந்து யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 77% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டமும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். வென் யூ டேக் அதர் ஸ்டேட் லைக் ஹரியானா, டெல்லி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 125%, ஈவன் ராஜஸ்தான், பஞ்சாப் எல்லாமே மோர் தென் 125% ஆஃப் கிரவுண்ட் வாட்டரை வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ இமேஜின், மேல சர்ஃபேஸ் வாட்டர் நமக்கு போயிடுச்சு, சர்ஃபேஸ் வாட்டர் இல்லை, கிரவுண்ட் வாட்டர் தான் இந்தியாவோட பேக் போன். இந்தியா வந்து எதுவுமே அக்ரிகல்ச்சர்ல பண்ண முடியாதுங்கிறதுக்கு காரணம் we had a very huge resource of water in ground system. அந்த கிரவுண்ட் சிஸ்டமே வந்து நம்ம ஓவர் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓவர் யூட்டிலைஸ் பண்ண என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து ஃபார்மிங் ஆர் அக்ரிகல்ச்சர் வந்து வயபிளா எல்லாம் போயிடுது. ஏன்னா தண்ணி இல்லை. இப்போ என்னோட ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா காங்கேயம்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அது ஒரு கிராமம். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறிடுச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வானம் பார்த்த பூமி தான். வாய்க்கா வரப்பெல்லாம் கிடையாது, கிணறு வெட்டி தண்ணி, இப்படிதான் எங்க விவசாயம். எங்க தாத்தா எல்லாம் அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான், எல்லாம் விவசாயம், தோட்டம் இதெல்லாம் தான். எங்களுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ்டு தான் போடுவோம். அப்பெல்லாம் எனக்கு தெரியல, அப்பெல்லாம் அதோட நாலேஜோ அறிவோ எனக்கு கம்மியா தான் இருந்தது. இப்போதான் புரியுது, மில்லட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் அந்த ஒரு சிஸ்டம். இப்போ வானம் பார்த்த பூமியிலேயே எங்களால நல்ல குவாலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட், அதாவது ஒரு வறண்ட பூமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த இடத்துலயும் ஒரு மில்லட் விளைவிக்க முடியும், அந்த இடத்துலயும் வந்து நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட் ஒன்று ஒரு கல்டிவேட் பண்ண முடியுங்கிறது தெரிய வந்தது. ஸோ அந்த காலத்துல இருந்து அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஏர்லியரா பாத்தீங்கன்னா நம்மளோட பெர் கேபிட்டா கன்சம்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 26.2 kgs இருந்தது பர் பர்சன். எப்போ நான் 1960s சொல்றேன் ஃபார் அ மில்லட். இப்போ பாத்தீங்கன்னா வி வேர் அரௌண்ட் 3 to 4%. இமேஜின், நம்மளோட கன்சம்ஷன் 26ல இருந்து 3%க்கு மாறினது காரணம் நம்ம வந்து
அப்போ வந்து நமக்கு நம்ம வந்து மில்லட்டை நோக்கி போகல, பட் நம்மளோட பட்னியை அடைக்கணுங்கிற கிரீன் ரெவல்யூஷனை நோக்கி அந்த ரைஸ் வீட் சிஸ்டம் கொண்டு வந்தோம். இப்போ அகைன் இந்த மர ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் நியூ ரெவல்யூஷன் இஸ் கம்மிங் அப் ஃபார் த மில்லட். மெயினா மில்லட்டுக்கு வர்றதுக்கு காரணம் வி ஆர் லூசிங் அ வாட்டர். வாட்டர் வந்து பெரிய லெவல்ல நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டு வரோம். ஈவன் நீங்க ரைஸ் ஆர் வீட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வி ஹாவ் டு யூஸ் மோர் ஆஃப் ஃபெர்டிலைசர். தண்ணி நிறைய தேவைப்படுது, சாயிலோட ஹெல்த் பாதிக்கப்படுது, நியூட்ரிஷியஸ் வேல்யூ நம்ம குறைச்சி இது பண்றோம். இது மாதிரி வி ஆர் ஆல்சோ ஒரு 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 நிறைய ரிசோர்ஸை நம்ம வந்து அழிச்சிட்டு வரோம். இந்த இப்போ இருக்கிற ஈகோ சிஸ்டம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற ரிசோர்ஸை நம்ம எப்படி பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கும் போது தேர் கம்ஸ் அ சூப்பர் கிராப்ஸ் கால்ட் அ மில்லட். இந்த மில்லட்டை நம்ம அப்ப இருந்தே யூஸ் பண்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களும் அந்த காலத்துல அதாங்க சாப்பிட்டோம், இப்போ நீங்க தான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னாங்க. பிகாஸ் அந்த ஒரு 50 வருஷம் நம்ம பழக்கிட்டாங்க. கோதுமையும் அரிசியும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இப்போ அதோட கன்சம்ஷனை நம்ம எடுத்துக்கிறக்கோ, அந்த ப்ராடக்டோட டேஸ்ட்டை அடாப்ட் பண்றக்கோ நம்ம தான் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து நீ எடுத்துட்டு போனா மட்டும்தான் we can take this crops or this nutritional value across India to across and again across globe actually. இப்போ இதோட வாட்டர் கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அரிசிக்கு வந்து 5000 லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா, இதுக்கு மேக்சிமம் 600 இருந்து 1200 லிட்டரே போதுமான அளவா இருக்குது ஃபார் அ millet to produce a millet for a 1 kg of a millet. So imagine எவ்வளோ டிராஸ்டிக்கான வாட்டர் கன்சம்ஷன் நமக்கு குறையுது. மினிமம் வாட்டர் கன்சம்ஷன்லயே we can able to cultivate the millet in India. And இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணா போதும். இன்ஃபேக்ட் நிறைய இன்செக்ட்ஸை இது வந்து அட்ராக்டே பண்ணாத ஒரு ப்ராடக்டோ ஒரு சீரியலோ தான் இது எல்லாமே மில்லட்ஸ் நம்ம சொல்றோம். ஏன்னா அரிசி கோதுமையில நிறைய அது சார்ந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே நிறைய அதுக்கான இன்செக்ட்ஸ் அதுக்கான பூச்சி இது எல்லாமே வரும். அதுக்கு தான் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றோம். பட் இந்த மில்லட்ஸுங்கிறதுக்கு நம்ம அதிகமா தேவையே படாது. அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது அதை யூஸ் பண்றதோட கன்சம்ஷனே ரொம்ப ரொம்ப கம்மியா தேவைப்படுது. இன்ஃபேக்ட் ஃபார் சர்டன் ப்ராடக்ட் அதுக்கு ஒண்ணுமே தேவைப்படாது, அது பாட்டுக்கு விளையக்கூடிய ப்ராடக்ட் தான். இன்ஃபேக்ட் மில்லட், இப்போ பேர்ல் மில்லட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு மண் சார்ந்த பொருள், அதாவது சாண்டி சாயில் வாங்க, ஒன்றும் பெரிய அதோட சத்தே இருக்காது, அதுலயே அது வளரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் திணையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வந்து அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருந்தா போதும், பெரிய தண்ணி தேவைப்படாது. ஈவன் அட் 42 டிகிரி செல்சியஸ்லையும் கூட அது அந்த கிராப் அந்த கல்டிவேஷன் வந்து அந்த கிராப் வந்து அழியாம இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதான் நம்மளோட மில்லட் சார்ந்த பொருள். கிரவுண்ட் வாட்டர் கன்சம்ஷன் நமக்கு கம்மியாகும், கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீஸ்டோர் ஆகும். ஸோ நமக்கு ரீஸ்டோர் ஆக 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 தான் நம்மளோட நாடு ரொம்ப வளம் பெறும். ஸோ ஒரு பேரன் லேண்டையோ வந்து அதாவது ஒரு எந்த ஒரு லேண்ட் இது வந்து ஒண்ணுமே விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுங்கிற லேண்ட்ல கூட நம்ம மில்லட்டை விளைவிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய 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 ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு அக்ரிகல்ச்சர் அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸும் கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதுல நிறைய இன்ஃபேக்ட் லைக் இதெல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும், இம்ப்ரூவ் டைஜஷன், அண்ட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா குளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்டா இருக்குது. அண்ட் அகைன் குளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்டா இருக்கிறதுனால இது ஒரு விதத்துல ஒரு சேலஞ்சாகவும் இருக்குது. ஏன்னா அந்த குளூட்டன் இல்லாதனால நம்ம இதை சார்ந்த அதாவது அந்த மில்லட்டை சார்ந்த ஸ்நாக்ஸையோ ஒரு வேற ஒரு ஃபார்மேட்ல மாற்றும் போது அந்த குளூட்டன் இல்லாதனால நம்ம வேற ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு கஷ்டமா இருக்குது. தேர் கம்ஸ் மெனி டெக்னாலஜி நவடேஸ் லைக் வேற நிறைய மிஷின்ஸ் ஒரு நிறைய ஈவன் நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் வேர் தே ஆர் கிவிங் அ ப்ராடக்ட் வேர் இந்த மில்லட்ஸை வச்சு யூ கேன் ப்ரொடியூஸ் ஆர் யூ கேன் மேக் இட் ஆல் த ஸ்நாக்கபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்நாக்கபிள் ப்ராடக்ட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு டேட்டா சொல்றேன். ஒடிசா அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல 2017 they were promoting about a millet இயர் ஆர் மில்லட் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டியூரிங் த பீரியட் அவங்க கொண்டு வந்த போது அவங்க விளைவிச்ச நிலம் பார்த்தீங்கன்னா 3116 ஹெக்டர்ஸ் மட்டும்தான் தேவர் கல்டிவேட்டிங் இட். இப்போ கரண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா தேவர் டூயிங் அபவுட் 43,000 ஹெக்டர்ஸ், அரௌண்ட் 44,000 ஹெக்டர்ஸ் தேவர் டூயிங் இட். இது வந்து இட்ஸ் அ லார்ஜ் போர்ஷன் வேர் லைக் கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் டு ப்ரொடியூஸ் அ மில்லட். அவங்க வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அகைன் நாட் ஓன்லி இன் ஒடிசா அண்ட் அதர் ஸ்டேட் ஆஸ் வெல், நிறைய ஸ்டேட்ஸ்ல இதுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு அவங்களே வந்து ஒரு நல்ல
விலைக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ராடக்ட்டை வாங்கி வைக்குது. ஸோ இட் கிரியேட்ஸ் அ டிமாண்ட். அண்ட் எக்ஸ்போர்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வாரம் வாரம் நிறைய இடத்துல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா இட் gives a global opportunity to the farmers to get a better price or a good price for their product. ஸோ இதெல்லாம் கொண்டு வரனால ப்ரொடியூசர் சைடு இவ்வளோ ஒரு ஈகோ சிஸ்டம், இவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் டிராஸ்டிக்காக க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் என்னோட சைடு வர இவ்வளோ தூரம் இதுக்கு எஃபோர்ட் போடுறாங்க, பட் கன்சம்ஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து இருந்தால் மட்டும்தான் இட் கிரியேட்ஸ் அ டிமாண்ட். நாளைக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே போறீங்க, பட் அதை சாப்பிட்றதுக்கோ அதை அழிக்கிறக்கோ யாரும் இல்லை அப்படின்னா, அழிக்கிறதுன்னு நான் சொல்றது சாப்பிட்றதுல அதை வந்து இல்லை கன்சியூமரா இல்லை அப்படின்னா அதோட டிமாண்ட் குறைஞ்சிரும், விலை குறைஞ்சிரும். நாட் தென் இட் வில் நாட் பி அ வயபிள் மார்க்கெட், நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் குளோப். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறைய இப்போ மில்லட்ஸ்ங்கிற ப்ராடக்ட்டை எந்த ஃபார்மேட்ல எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்டோட ஆட் பண்ணலாம், ஒரு ஸ்நாக்காக மாற்றலாம், ரெடி டு ஈட், ரெடி டு கிரன்ச், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை இந்த மில்லட்ஸ் கூட சேர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ த டெக்னாலஜி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வி பிளே அ வெரி 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 ஸ்மால் ரோல் இன் தட். இதெல்லாம் நான் ட்ராவல் பண்ணி நாங்கள் நார்மலாக ஒரு காஃபி ஷாப் போட போது ஒரு வடை, உளுந்து வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 8 years 7 years 8 years முன்னாடிலாம் ஐ தாட் ஒய் நாட் மில்லட், இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது, எங்கள் பாட்டி ரொம்ப ராகி வடை நல்லா சுடுவாங்க, இந்த அண்ணன் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு அந்த பாயிண்ட்ல தான் நான் அரைவ் பண்ணி மில்லட் பேஸ்டு ஸ்நாக்ஸை நிறைய கொண்டு வந்தோம் ஃபார் அ கன்சியூமர். இப்போ எங்களோட கடையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராகி வடை சாப்பிட்றதுக்குன்னே பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்களோட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வால்யூம் இன் ஸ்நாக்ல பார்த்தீங்கன்னா வந்து ராகி வடை. எங்களோட ஒரு ஆர்டிக்கல்லாம் கூட ஒரு 5 years முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் கவர் பண்ணியிருந்தாங்க ஒரு மீடியாவில். எங்களோட ராகி வடை வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தது. ஒரு கஸ்டமர் வாங்கி ரெகுலராக சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தார். வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் இட். ஸோ இது 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 அந்த கஸ்டமர்ஸ்லாம் நாங்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அண்ட் அந்த பாட்டில் நாங்கள் மெயினாக என்ன ப்ளே பண்ணோன்னா, இது வந்து எங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஓரளவு பிடிக்கும், என் பசங்களுக்கு கம்மியா பிடிக்குங்கிற ஒரு பேட்டர்ன் இருந்ததை நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு மில்லட்டை வந்து எப்படி குவாலிட்டியாவும் டேஸ்டியாவும் கொடுக்கலாங்கிறத ஃபர்ஸ்ட் டே ஒன்லயே ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நான் குவாலிட்டி நான் என்ன சொன்னாலும் டேஸ்டியா கொடுக்கலீங்கன்னா ஆஸ் அ கன்சியூமர் அவங்களோட ரிப்பிட்டேட்டிவ் பீரியட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றேன், இல்ல மாசத்துல ஒரு நாள் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். வி டென்ட் டெல் அபவுட் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஏன்னா ஹெல்த்துனாலே டேஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன், ஒரு பெர்செப்ஷன் நிறைய இருக்கிறனால வாட் வி டிட் வாஸ் வி மேட் ஆல் ஆர் ராகி வடை இஸ் அ மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் ஒன். அண்ட் அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ எதுவுமே கெடாம வி டிட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓவரால் இப்போ எங்களோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா வி சோல்ட் மோர் தேன் ஒரு 6 லட்சம் வடைக்கு மேலே வித்திருப்போம் எங்களோட ராகி வடை மட்டுமே நான் சொல்றேன் நான். ஸோ வி ஹாவ் குக்கீஸ் நிறைய குக்கீஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கம்பு குக்கீஸ், வரகு, திணை, சாமை இதெல்லாமே வந்து அங்கே வந்து கன்சியூமருக்கு சேல் பண்றோம், நாட் த்ரூ அ டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் ரீட்டைல் அவுட்லெட்ஸாக வச்சு ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்தாங்கன்னா இல்லை ஒரு டீ கடை அப்படிங்கிற ஒரு இதில் வந்தாங்கன்னா டைரக்டாக ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸில் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களது வந்து வி வாண்ட் டு ப்ரொமோட் மோர் மில்லட்ஸ். இன்ஃபேக்ட் வந்து சோளம் பேஸ் பண்ணி இந்த டைம் வந்து இந்த இயரில் வந்து இது லான்ச் பண்ணியிருந்தோம், சுண்டல் லான்ச் பண்ணியிருந்தோம். ஃபார் தட் எங்களோட அந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கெலாம் வந்து யூஸ்வலாக வி யூஸ் டு மேக் ஆல் த சுண்டல்ஸ் அண்ட் வி கிவ் இட் டு ஆல் த ஆஃபீஸர்ஸ். இந்த டைம் வந்து மில்லட் பேஸ்டு சுண்டல் பண்ணோன்னே ரொம்பவே பெரிய வரவேற்பு இருந்தது. கஸ்டமர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மில்லட் பேஸ்டா நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து லாஸ்ட் ஒரு 3-4 years அந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் பீப்புள் ஆர் ரெஸ்பெக்டிங் இட், வேல்யூவிங் இட். நாட் ஓன்லி த people who are above the age of 60, even 30s or even 25+ are coming and they are having our ragi vada or kambu sundal and sola sundal. இது மாதிரி கம்பு பேஸ் பண்ணி வடை எல்லாமே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் டேஸ்டியாக கொடுக்கணும், டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இதை எவ்வளோ தூரம் நம்ம வந்து கன்சம்ஷன்ல ஜாஸ்தி பண்ண முடியும். ஏன்னா கன்சம்ஷன் ஜாஸ்தியானாதான் டிமாண்ட் ஆஃப் த மில்லட் வில் கோ ஹை. ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியானா மட்டும்தான் ப்ரைஸ் வந்து பெட்டர் ப்ரைஸ் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு போய் சேரும். ஸோ நாங்கள் வந்து சரி அழிக்கிற இடத்துல சாப்பிட்ற இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல என்னென்ன
மில்லட் பேஸ்டு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். மினிமம் இந்த வடைனா மினிமம் போட்டுட்டு மில்லட் பேஸ்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம், டேஸ்டியை எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணிருக்கோம், நிறைய ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யாராச்சும் உங்ககிட்ட நல்ல வடை ரெசிபிஸ் இருக்கு, இல்லை நல்ல வடை எங்களால் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா we are always very happy for it because we have 18 outlets in Coimbatore and Chennai. ஸோ எங்களால as a product, as a raw material, எங்களால ஈஸியா we can make the consumer to consume more. அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறோம். அண்ட் ராகி பக்கோடா வச்சிருக்கோம், அண்ட் ராகியை பேஸ் பண்ணியே நிறைய வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மில்லட் பேஸ் பண்ணி பண்ணும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, கன்சியூமரும் ஹாப்பியா இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல விஷயத்த பாஸ் பண்ணுவோம், இந்த ப்ராடக்டை வந்து பழக்குவோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜேர்னி வந்து எங்களுக்கு மில்லட் பேஸ் பண்ணி நடக்கிறது வந்து ரொம்பவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து சரி, நான் ரொம்ப நாள் சொல்லுவாங்க ரொம்ப நாள் நான் பிசினஸ்ல இருந்துட்டு போர் அடிக்குது அப்படின்னு. எனக்கு எப்படி இருக்குதுன்னா போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மில்லட்டை பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் இத்தனை பேத்துக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க முடியுது, ஒரு கன்சியூமருக்கு நல்ல ப்ராடக்ட் நம்மளால சாப்பிட வைக்க முடியுதுங்கிறது, அவங்க உடம்புக்கு நாங்க நல்லது கொடுக்குறோங்கிற ஒரு ஹாப்பினஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட மில்லட் ஜேர்னி டுவர்ட்ஸ். when I started it was completely different and now it's towards a millet, and our direction is making a product to promote more of a millet based snackable product க்கு எல்லாம் எடுத்துட்டு வரோங்க. Happy morning, Amarnath. Welcome on board. Sir, good morning, sir. Very good morning. Thank you very much for sharing your experience. ரொம்ப அந்த டேட்டா பாயிண்ட் நீங்க முதல்ல கொடுத்த 15 minutes டேட்டா பாயிண்ட் இஸ் ஆசம். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரைட், தேங்க்யூ சார். 3 விஷயம் உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்கணும். வடை கேட்டீங்க, பக்கோடா கேட்டீங்க. we have experts with us. Okay, we will come and help you to make 15 variety of vada and 15 variety of pakoda. We have the expert, we can help you. Number 1. Number 2, our team, one person is expert in making the millet halwa. Okay, this is one opportunity we can create, and probably since you told நாங்க உணவை அழிக்கிற இடத்துல இருக்கோம், நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்க வந்து we can help you to train your people, the chefs which is there, I mean the masters which you have in the back end, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இரண்டாவது. மூன்றாவது, since you have the place, அந்த நம்பர் ஆஃப் எஸ்கேஸ் இன்க்ரீஸ் பண்றதுல என்னெல்லாம் போகுன்றதை we have a study, we will tell you இதார் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி சிக்னேச்சர் டிஷ் என்ன கேட்டா கருப்பட்டி ராகி என்ன சொல்றது பால்கோவா, இது ஒரு டிஷ் வச்சிருக்கோம். ஓகே, something very unique and very tasty, not compromising anything on the quality. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். ஓகே, அதே மாதிரி we are expert in one of the product which is மைசூர் பாக். இப்ப நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல மைசூர் பாக் அப்படின்னாலே கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி போயிட்டோம் நம்ம, கரெக்டா? they impacted. அதுக்கு ஈக்குவலா கருப்பட்டியில செஞ்ச மைசூர் பாக் பண்ணிருக்கோம். இது ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் ப்ராடக்ட். தீஸ் ஆர் த திங்ஸ் we can support. We don't want to come and the supplier for you. We wanted to come and train your team, your masters, so that they will become an expert. That is going to be a permanent solution for your establishment, like South India Coffee House. இதுதான் நாங்க உங்களுக்கு பண்ண போறோம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது நண்பரை பத்தி we have very short time, but இருந்தாலும் சொல்லணும். சவுத் இந்தியா காஃபி ஹவுஸ் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு காஃபி செயினை ஏற்படுத்தி நிறைய ஏற்றங்கள் நிறைய சரிவுகள், இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஓன் அவுட்லெட் போட்டு நிறைய பேர் சிரமத்துல இவருடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸை மாத்தாம அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம கஸ்டமருக்கு வந்து அந்த குவாலிட்டியான விஷயம் பண்ணணுன்றத தாண்டி மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்ன்றத மில்லட்ல இறங்கி ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அது போக இப்ப ரீசெண்டா வந்து என்னுடைய நண்பர் சரவணமாணிக்கோட டைப் பண்ணி he started the என்ன சொல்றது மில்லட் பேஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் நல்ல வரவேற்பு இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்குது. நாங்க இதுலயும் கூட என்ன பண்ணலாம் கேட்டா லஞ்சுக்கு வந்து we can give you ஒரு 2-3 varieties of லஞ்சுக்கு வந்து நாங்க we can train you. மேபி பிரியாணி கொடுக்கலாம், மில்லட்ல சாம்பார் சாதம் கொடுக்கலாம், தயிர் சாதம், குதிரவாளி தயிர் சாதம் நாங்க அடிச்சுக்க வேண்டிய எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி விஷயங்களை we can come and value it. So இதை வந்து இன்ட்ரெஸ்டான பீப்புளோட ஒர்க் பண்ண முடியும். This is where you understood the consequences of the millet, ரைட்டா? அப்படின்ற பட்சத்துல நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாம நம்ம வில் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் சைட். நம்ம இனிஷியேட்டரா இருப்போம், கோயம்புத்தூர் இனிஷியேட்டரா இருப்போம் தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே.
இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து 100% கமர்ஷியல் கிடையாது. இது 100% வேர்ல்டு ஃபுல்லா இம்பாக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்க கொடுத்த விஷயங்கள் கண்டிப்பா இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இன்னொரு 3 நிமிஷத்துல வந்து உங்களுடைய ஷார்ட் ஸ்டோரி அபவுட் யூனோ நம்ம அவுட்லெட்டை பற்றியும் சவுத் இந்தியா காஃபி ஹவுஸ் மட்டும் சொல்லினா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு லிசன். ஏன்னா அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்குது. The people who want to start the business is going to be an inspiring story. Over to you, sir. தேங்க்யூ சார். சார் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு, ஷார்ட்டா நான் சொல்லிடுறேங்க. சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சேங்க சார். ஃபர்ஸ்ட் அவுட்லெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ரியலி நாட் அ சக்ஸஸ்ஃபுல் அவுட்லெட். ஸோ என்னோட ஜேர்னி அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்டில் லைக் ஃபெயிலியர்ல இருந்து தான் நான் வந்து ஐ டோன்ட் கால் இட் அஸ் அ ஃபெயிலியர். அங்கிருந்தா இல்லை என்னோட லேர்னிங் கர்வ், அங்கிருந்தா என்னோட எல்லா ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் ரீட்டைல்ங்கிறது பிகாஸ் ஐ வாஸ் டோட்லி இன்டு அ கார்பரேட் செக்டர். மை ஃபாதர் இஸ் டோட்லி இன்டு அ இண்டஸ்ட்ரி பேஸ். ரீட்டைலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்லணும்னா நான் காஃபி டீ சாப்பிட்ற பழக்கமும் கிடையாது. பட் ஸ்டில் ஐ நோ வாட் இஸ் அ காஃபி நவ். இந்த பிஸ்னஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் காஃபினா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். தட்ஸ் ஹவ் த மில்லட் இஸ். இப்போ இந்த காஃபி பிஸ்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து எல்லாம் விழுந்து தான் எந்திரிச்சு தான் நாங்கள் எல்லாம் பண்ணோம். அண்ட் அதை லேர்ன் பண்றதுக்கே ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு. பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் தட் it's a big opportunity or a big market across India. And சார் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, we are also trying to open in other countries as well. we are very happy to be as like எங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாமே மில்லட் பேஸ்டு ஸ்நாக்ஸா எல்லா கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு we will be very happy and we will be எங்க டீம் எல்லாம் அதுக்கு பின்னாடி அதுக்காகவே ஒர்க் பண்றோம். மில்லட்டை எப்படி டேஸ்டியா கொடுக்கலாம், எப்படி நல்ல ஒரு ப்ராடக்டா கொடுக்கலான்னு. பிகாஸ் இட்ஸ் a very challenging one to give us a tasty product. கன்சியூமரை கன்வின்ஸ் பண்றதுங்கிறது தட்ஸ் நாட் ஈஸி. அவங்களே கன்வின்ஸ் ஆகி இன்னும் 2 பேர்த்த கொண்டு வரதுங்கிறது இட் டேக்ஸ் டைம். இன்னைக்கு சாப்பிட்டு ஆகா நல்லா இருக்கு, நாளைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடலான்னு வரமாட்டாங்க. இட்ஸ் அ ஜேர்னி ஃபார் இட். ஸோ எங்களோட சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் ஜேர்னில பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சேலஞ்சஸ் கம் அக்ராஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அட் ஆல் ஸ்டேஜஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எங்களோட சேலஞ்ச் இருந்தது, இப்போ வர வந்து கம்ப்ளீட்டா வேற சேலஞ்ச் இருக்கு. கஸ்டமர்ஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆர் அவங்களோட நீடும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அதை மீட் பண்றதுக்கு தாண்டி அதை வந்து எக்ஸீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ப்ளீஸ் ஆல்வேஸ் ட்ராப் இன் டு அவர் அவுட்லெட் சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ்னு கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கு. எங்க ராகி வடை சாப்பிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் மெனு உங்க வீட்டில் உங்க பாட்டி உங்க அம்மா யாரு எந்த மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட் எது யாரு கொடுத்தாலும், பிகாஸ் அழிக்கிற இடத்துல நாங்க ரெடியா இருக்கோம். பட் வி வாண்ட் டு கிவ் அ டேஸ்டி ப்ராடக்ட் டு த கன்சியூமர். கன்சியூமரோட பல்ஸ் நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த சேஞ்சை நாங்க நோட் பண்ணும்போது ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ த ஃபீட்பேக். நீங்க அதுக்கான எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா வி கேன் ஆல்வேஸ் டேக் திஸ் மில்லட் அக்ராஸ் த குளோப். எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் நம்ம இன்னும் பெருமையா சொல்லலாம். இந்தியால இருந்து வரோம், தமிழ்நாட்டுல இருந்து வரோம், இவ்வளோ ப்ராடக்ட் இவ்வளோ மில்லட்ஸை நாங்க வந்து அழிக்கிறோம், இவ்வளோ மில்லட்டை கன்சியூம் பண்ண வைக்கிறோம், கன்சியூமருக்கு இவ்வளோ நியூட்ரிஷனல் வேல்யூ பாஸ் ஆன் பண்றோங்கிறத சொல்லலாம். So please support and thank you so much for the opportunity. Thank you so much, Kanna. Thank you, sir. Thank you so much. Thank you so much, sir. நிறைய பேர் சொன்னாங்க, ஹிஸ்டரி எல்லாம் யாரும் ஷேர் பண்ணல சார். சூப்பர் சார், ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிருக்கீங்க சார், மில்லட் ஹிஸ்டரி. Thank you, sir. தேங்க்ஸ் சார். இந்த half an hour வந்து இந்த ஈவென்ட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த ஈவென்ட் வந்து 175 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். இந்த டேன் மில்லட் ஈவென்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணி 175 ஸ்டார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சார். This event is sponsored by This event is sponsored by Nasus Coffee Salem and co-presented by Anil Semia and Ghosta Kadir Institutional. Thank you, sir. Thank you. Right, Brent, I just take 1 minute. அமர்நாத், ஒரு விஷயம் உங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு 175 ஸ்லாட்ஸ்ல வந்து உங்களை மாதிரி நண்பர்கள் பேசியிருக்காங்க. 6 கண்ட்ரில இருந்து ஆஃபர் வந்திருக்குது. அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப உங்களை மாதிரி காஃபி ஹவுஸை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி 1 call away. ஓகே, நம்ம அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து இந்த நிகழ்ச்சி இந்த 4 நாள்ல கொடுத்துருக்குது. சரிங்களா? இன்னும் நம்ம ஒரு 8 நாள் இந்த நிகழ்ச்சி பண்ண போறோம். கண்டிப்பா நம்ம பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமா வந்து இப்போ ஒரு பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப் அமர்நாத்துக்கு வந்து ஒரு சிங்கப்பூர்லயும் மலேசியாலையும் கனடாலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தட்ஸ் யூனோ தேங்க்ஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம். This is what we are working. We'll meet up sometime and discuss. Amarnath, thank you very much for your time. Good day to you. Thank you, sir. Good day, sir. அனைவருக்கும் நன்றி. Thank you, sir. மிக்க நன்றிங்க சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது வந்து நாகராஜன் சார். சார் விஜயராஜன் சார். விஜயராஜன் சார் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து வேதா ஃபுட்ஸ்னு ஒரு பேரா ஃபுட்ஸ்னு ஒரு பிராண்ட்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் விஜயராஜன் சார், வெல்கம். எப்படி இருக்கீங்க?
சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் ஓகே, இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார். எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க சார் சார்? நான் அருமையா நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தி ஒரு ஃபீவர் சொல்லுங்க சார். சார் என் பேர் வந்து ஆர் விஜயராஜன். நான் வந்து தேனியில இருந்து பேசுறேன். தமிழ்நாடு தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். ஒண்ணு. இன்னொன்னு, நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து தான் வந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்னை பத்தி ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு எக்ஸ் ஆர்மி, முன்னாள் ராணுவ வீரர். நான் வந்து எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரியில் வெளில வரேன். அப்போ வரும்போது நான் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ள வரேன், மில்லட்டை பத்தி நான் ஏன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், உள்ள வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வெளில வந்த சமயத்துல தான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகம் முழுக்கவே இது ஒரு பெரிய அலையா வந்து பெரிய கஷ்டங்கள் எல்லாருக்குமே கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து இதை பத்தி நம்ம உள்ளே வரோம். அதாவது ஹியூமனிட்டி பவர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வீக்கா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கான்செப்டா வருது. ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டி பவர் எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து சேதங்கள் அதிகமாகுது, மக்கள் நிறைய இறக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதுதான் அப்ப நம்ம ஏன் ஹியூமனிட்டி பவர் வந்து நமக்கு எங்கிருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகளான சிறுதானியங்கள்ல இந்த நிறைய இருக்கு. இதை சாப்பிட்டவங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கவர்மெண்ட்டே நமக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதை சொல்றாங்க. அப்படின்னு தெரியும் போது நம்ம வந்து ஏன் நம்ம இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, நம்ம ஏன் இந்த சிறுதானியங்களவே மில்லட்ஸவே நம்ம ஏன் வந்து டைரக்டா கொண்டு வர நம்ம உணவாக பழைய முறைக்கு நம்ம மாறக்கூடாது அப்படின்னு தோணும் போதுதான் அப்ப பார்க்கும்போது என் குடும்பத்துல எல்லாருமே மில்லட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறோம். நாங்க ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு. அதாவது மில்லட்ல நம்ம எவ்வளவு தூரம் மில்லட் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாங்க இதை சாப்பிடும் நமக்கு மட்டும் இதை வந்து கொடுத்தா நல்லா இருக்காது, நம்ம ஏன் நம்ம உறவினர்களுக்கு கொடுக்க கூடாது. நான் பெரிய பிசினஸா பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கல, நான் இதை பத்தி யோசிக்கவும் இல்லை. இப்போ நாங்க யோசிக்கும் போது எப்படி நினைச்சோம் அப்படின்னா, சரி நம்ம அக்கா கூட இருக்க ரிலேஷனுக்கு கொடுப்போமே அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சோம். அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அவங்களோட ரிப்ளை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்னாங்க நல்லாவே இருக்கு, நீங்க ஏன் இதை பண்ணக்கூடாது, இதை மார்னிங்ல ஏகப்பட்ட பேர் நம்ம ஊர்ல காலைல வாக்கிங் போறாங்க, ஏகப்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நீங்க இதை கொடுக்கூடாது. அதாவது இந்த கொரோனா காலத்தை கடந்த பிறகு சொல்றேன், இந்த விஷயங்கள் நடந்ததெல்லாம் வந்து கொரோனா காலத்துக்கு அப்புறம் அப்படின்னும் போது ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரா அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க ப்ராடக்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ட்ரைனிங் வந்து இந்த கேவிகேன்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. நான் வந்து இதை எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறது, நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு முடிக்கும் போது, அதாவது நாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்க நேரம் பார்த்து கேவிக்கு இருந்து எங்களுக்கு ட்ரைனிங் போக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க கொடுக்கறத கேள்விப்பட்டு அப்ப நாங்க டைரக்ட் ட்ரைனிங் கேவிக்கு போகும்போது கேவிக்குல இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி ரெடி பண்றது, பேக்கிங் எப்படி பண்ணணும், அதை நம்ம எந்த மாதிரி எவ்வளவு நீட்னஸா வச்சுக்கிறணும், அதே மாதிரி எக்ஸ்போல நம்ம ஒரு ப்ராடக்டை பண்ணும்போது என்னென்ன அந்த பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. லேப்ல கொடுத்து லேப் டெஸ்ட்டை பத்தி கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட சேர்த்து அதை வந்து இது மெயினா வந்து இதை நடத்துறது வந்து ஒரு வேதா என்ற ஒரு மகளிர் சுய உதவிக்குழு தான் பண்றாங்க. நான் அவங்ககிட்ட தான் ஒரு மேனேஜர், சேல்ஸ் மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன். உங்கள்கிட்ட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன் சொல்ல போனா டேரக்டா சொல்லணும்னா. அப்ப அவங்கள்ட்ட அப்ப அவங்களாம் வந்து இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் அவங்க கூட சேர்ந்து என்னோட பிசினஸ் பத்தின்னு சொல்லும்போது அவங்க ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வாங்க 2 எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்ப நாங்களாம் எல்லாம் சேர்ந்து வேதா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மில்லட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இப்ப நாங்க எல்லாருக்குமே அதை வந்து நம்ம லோக்கல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், சூப்பர் சார். சார் நீங்கள் எக்ஸ் மிலிட்ரிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது சார். மிலிட்ரிலேருந்து இந்த மில்லட் இதுக்கு வரப்போ ஒரு சூப்பர் சார். சார் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் சார் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் சார் நம்ம முக்கியமாக நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஹெல்த் ரிலேட்டடாக சார். ஹெல்த் மிக்ஸு, அதாவது மார்னிங் வந்து ஏன்னா நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லல, நிறைய பேருக்கு வந்து காலையில் சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து ப்ரெஷர் இவங்கெல்லாம் நிறைய வாக்கிங் போகிறவங்கலாம் பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள தோணுச்சு, ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தாக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இடியாப்பங்கள் வந்து மில்லட்ல இடியாப்பம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இடியாப்பம் பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப எங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் நல்லா இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்றவங்களும் நல்லா சொன்னாங்க, சார் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னாங்க. அப்ப நம்ம ஏன் இதை வந்து வெளியில இருக்க டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு நாங்க இப்போ புதுசா ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்கோம். அதுவும் இப்ப நல்ல அதுக்கான ரிப்ளை நல்லா இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடி டு ஈட் இடியாப்பம் நாங்க ரெடி டு ஈட்ல ரெடி பண்றோம். டயர்ல வச்சு நாங்க ரெடி பண்ணி அதை வந்து அவங்க டேரக்டா சாப்பிட்ற மாதிரி
எடுத்து போய் சுடுதண்ணில ஒரு டிப் பண்ணி எடுத்து வெளியே வச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிரும், சாப்பிட்ற மாதிரியே ரெடி ஆயிரும். அந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணிருக்கோம். அது ஒண்ணு. அது போக மில்லட்லேயே லட்டு, இப்ப அதே மாதிரி சொல்ல முடியல, அந்த சிறுதானியங்கள் கஞ்சியும் ரெடி டு ஈட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி டு ஈட் எப்படின்னு அதை வாங்கிட்டு போய் அவங்க தண்ணியில ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஊற வச்சுன்னு அந்த பழைய கஞ்சியோட பதார்த்தத்துக்கு அவங்களுக்கு வந்துடும். அந்த டைப்ல நாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒண்ணு. அது போக மில்லட்லயே எங்கிட்ட உள்ள இப்ப அதிகமா ஃபேமஸ் ஆகும், அதிகமா எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹல்வா. மில்லட்ல எல்லா வகையான மில்லட்லயும் மொத்தம் 8 வகையான தானியங்கள் இருக்கு. அந்த 8 வகையான தானியத்துக்கு நாங்க ஹல்வா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வந்து எல்லாத்தையுமே ரீச் ஆயிட்டு இருக்குன்னு நான் வந்து உண்மையிலே இதை வந்து ரொம்ப ஒரு பெருமையாகவும் சந்தோஷமா இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதோட சேர்த்து இடியாப்பம் மிக்ஸோட சேர்த்து இப்ப புதுசா நாங்க வந்து சின்ன குழந்தைகளுக்காகவும் இல்ல யங்ஸ்டருக்காகவும் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மால்ட் ஒரு ஹெல்த் மால்ட், அதாவது மில்லட் ஹெல்த் மால்ட்னு சொல்லிட்டு ஒன்று ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார், நல்லா பேசுறீங்க சார், சூப்பரா சொன்னீங்க சார். நம்ம எந்த ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல கண்டிப்பா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சார். அந்த மாதிரி உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சார் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு, எப்படி நீங்க அதை ஃபேஸ் பண்ணி வந்தீங்க சார்? சார் உண்மையிலே இது ஒரு நல்ல கேள்விதான் சார். ஏன்னா எல்லாருக்குமே ஏற்படுற அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப்ல வர்ற ஒரு மிகப்பெரிய தடங்கள் எனக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இதை பத்தி நான் வந்து வீட்டுல போச்சு நாங்க சாப்பிடும்போது எங்க வீட்டுல எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. இதை எங்க ரிலேஷன் கொடுக்கும்போது எங்க வீட்டுல அது ஒரு பெரிய ஆப்ஜெக்ஷனா வரல. அப்புறம் அதவே நம்ம ஒரு பிசினஸா பண்ணுவோம் அப்படின்னும் போது எல்லா குடும்பத்துல வர மாதிரி ஒரு சின்ன எதிர்ப்புகள், சின்ன விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதையும் மீறி வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு யோசிக்கும் போது நம்ம கேவிக்கு வந்து மிகப்பெரியதெல்லாம் கை கொடுத்தாங்க. ஒண்ணு. இப்ப அங்க கத்துட்டு வந்த பிறகு கடந்த ஒரு 6 மாசமா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்குமே எங்களுக்கு இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய வந்து ஒரு கஷ்டமா இருந்துச்சு. என்ன எப்படின்னு சொல்லணும்னா அதை எப்படி நம்ம பொருளை வந்து அடுத்தவங்களை நம்ம ரீச் பண்ண வைக்கிறது, எப்படி நம்ம பொருளை சேல்ஸ் பண்றது, இந்த சேல்ஸ் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டோம், கரெக்டான ஹெல்த்தி செக்அப் பண்ணி அதான லேபிள் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இல்லை A to Z ரெடி ஆயிடுச்சு. பட் என்னன்னா சேல்ஸ் எப்படி பண்றது, நம்ம அடுத்தவங்க நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூவை நம்ம எப்படி அடுத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, இதெல்லாம் நான் ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு இதுல நுப்பாட்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எனக்கு இந்த கேவிக்கு வந்து அதுக்கு அடுத்த கட்டமா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டிங் போனோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நுழைஞ்சோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இப்ப அவங்க மூலியமா தான் நமக்கு வந்து இப்ப நிறைய ஆர்டர்ஸ் வருது. நாங்க எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே சார், சூப்பர் சார். சார் அந்த மில்லட் பத்தி. ஹலோ சார். சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். சார் எக்ஸ்போர்ட்லாம் எப்படி சார் பண்றீங்க? வெளியில எங்க பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எக்ஸ்போர்ட் பண்றதுனா சார் இப்போதைக்கு நான் வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்கோம் சார். தமிழ்நாடு முழுக்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். வெளியில ஃபாரின் லெவல்ல இப்பதான் நான் வந்து அதாவது வெளிநாட்டுக்கான ட்ரைனிங் இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். வந்து ஒரு 1 மந்த் ஆகுது. எக்ஸ்போ பண்றது எப்படி, அதுக்கு என்னென்ன நமக்கு தேவையானது என்னென்ன இருக்கு, நம்ம பையர்ஸ் எங்கிருந்து வருவாங்கன்ற விஷயம் இப்பதான் நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கான இப்ப முயற்சி வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார். கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அதுக்கான நல்ல ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு. இப்ப தமிழ்நாடு பொறுத்தளவு சரி, உங்க பிசினஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன சார் எடுக்கிறீங்க, ஒரு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க பிசினஸ்ல? சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்னோட மெயினா அடுத்து நான் வந்து என்னோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு சின்ன தொழில அதை பெருசா மாத்தணும். எனக்கு கீழே நான் குறைஞ்சது ஒரு 50 பேருக்காவது குறைஞ்சது. இப்ப என்கிட்ட ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு நான் 50 பேர் அளவுக்கு நான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வேலை வாய்ப்பை நான் வந்து சுத்தமா அதாவது என்னோட கஸ்டமராவோ இல்லை என் கூட லிங்க்ல வரவங்களுக்கு நான் அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியை விட இன்னும் பெட்டர் குவாலிட்டியா கொடுக்கணும். இதுதான் சார் என்னோட கான்செப்டா இருக்கு. ஒண்ணு. அதே மாதிரி அவங்க அதாவது என்னோட இந்த பிசினஸ்க்கு வந்த மெயின் நோக்கமே என்னன்னா, மக்களோட ஹியூமனிட்டி பவரை அதிகம் பண்ணணும். அதுக்கான ஒரு மிக அற்புதமான உணவு மில்லட். இந்த மில்லட்டை ஒவ்வொரு ஆளுக்கும் போய் சேரணும். பூமியில் வளர்க்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மில்லட்டோட தன்மை தெரியணும். அவங்களுக்கு போய் இது சேரணும்ன்றதான் சார் என்னோட கான்செப்ட். அதை நோக்கி தான் எப்படி ஒரு 50 பேருக்கா வேலை கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணணும், அதை நோக்கி தான் நான் நகர்ந்துட்டு இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சார். சார் நீங்க என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி சார் ப்ராடக்ட்? சார் நான் மொத்தம் ஒரு 8 வகையான மில்லட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். 8 வகையான மில்லட் யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கேழ்வரகு. சார் கேக்குதா சார்? கேக்குதா சார்? சார் கேக்குதுங்க சார், பேசுங்க சார், கேக்குதுங்க, சொல்லுங்க.
அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து இடியாப்பத்துக்கு வந்து மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கேழ்வரகு, அடுத்து இரும்பு சோளம் சொல்லுங்க, வெள்ளைச்சோளம் சொல்லுங்களா, அந்த வெள்ளைச்சோளம், அதுக்கு பிறகு கம்பு. இப்போ இது 3 தான் நாங்க வந்து மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா இது 3மே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முக்கியமான உடம்பு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, கம்பு சாப்பிட்ட போனவங்க கடைசி காலத்துல கம்பு பிடிக்கின்ற அவசியமே வராது அப்படின்வாங்க. ஏன்னா இப்ப இந்த எலும்பு தேய்மானம் வந்து ஏகப்பட்ட பெண்களுக்கா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு, எலும்பு தேய்மானம். ஆனா இந்த கம்புல இருக்க செய்யப்படுற அந்த இதுகள் அவங்க சாப்பிடும்போது, உணவுகள் அவங்க சாப்பிடும்போது அது அவங்களுக்கு இப்ப எதிர்காலத்துல வயசான காலத்துல அவங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம் வராது அப்படின்றது ஒரு கான்செப்டுக்காக நாங்க வந்து மெயினா இதை தவிர்த்து இது 3ஐயும் வச்சு நான் வந்து இடியாப்பங்களை பண்ணிட்டு இருக்கோம். ரெடி டு ஈட் இது விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு இது தவிர வந்து குதிரைவாளி, அப்புறம் திணை, சூப்பர் சார். இதுல எல்லாம் வந்து ரெடி டு ஈட் கஞ்சியா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சார். கஞ்சிக்காக அதாவது என்னன்னா இப்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம உணவுகள் நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒரு சூடா ஒரு உணவை சாப்பிட்றதுக்கும் அதை ஆறுன பிறகு அது கஞ்சி மாதிரி ஆக்கிட்டு அதை சாப்பிட்றதுக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா உடம்புக்கு இந்த கஞ்சியா நம்ம குடிக்கும் போது அது ஏகப்பட்ட ஹெல்த் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை அது கொடுக்குது. அதை நாங்க வந்து எப்படின்னா அதை அந்த அந்த ஒரு மெத்தட்ல தான் இப்ப நாங்க ரெடி டு ஈட்டுக்காக கஞ்சியை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சி வேலை பார்த்துட்டு இருக்கோம் கம்பெனில இருந்து. ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர். இப்ப நீங்க சொன்னீங்க சார், இப்ப வந்து நம்ம சிறுதானியத்துல ஒரு 7 வகையான சிறுதானியம் இருக்குல்ல சார், ஒவ்வொரு சிறுதானியத்திலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கும் சார். அது என்னென்ன மருத்துவ குணம், என்னென்ன உட்சத்து இருக்கு, அதை நீங்க சொல்ல முடியுமா சார்? சார் இப்ப கம்புகளை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் சார் நானு. கம்பு கம்பு வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து வந்து கம்புல இருக்கு சார். கம்போட பால்ல நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து கால்சியம்ஸ் நிறைய நிறைஞ்சதுதான் வந்து கம்பு ஒண்ணு. இன்னொன்னு வந்து இரும்பு சோளம். இரும்பு சோளம் வந்து யங்ஸ்டருக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் தான் இரும்பு சோளம். ஏன் இரும்பு சோளம் அப்படின்னு சொன்னோம், அந்த வெள்ளைச்சோளத்தை ஏன் இரும்பு சோளம்னு சொல்றாங்கன்னா, அதுல வந்து ஐரனோட இது வந்து நிறைய இருக்கும், கண்டென்ட் நிறைய இருக்கு. ஒண்ணு யங்ஸ்டருக்கு அது ரொம்பவும் உதவியா இருக்கும். ஒண்ணு அவங்க அதாவது சொல்ல போனா இந்த பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்றாங்களா, அவங்களுக்குலாம் வந்து இரும்பு சோளம் ரொம்ப உடம்புக்கு அவ்வளவு நல்ல விஷயமா இருக்கும். 2 அப்புறம் 3வது வந்து கேழ்வரகு. கேழ்வரகு நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. கேழ்வரகு வந்து சுகர் இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃபுட்டு தான் வந்து கேழ்வரகு இல்லைங்களா. அது போக மத்த நாங்க திணை, சோளம் இதெல்லாம் வந்து நம்ம கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒண்ணு அது என்ன ஒரு மருத்துவ குணங்கள் அப்படி என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திணை இதுக்கெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அதை எப்படி சொல்றது நான் உங்களுக்கு, திணை மற்றும் இந்த குதிரைவாளி வந்து சுகர் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு இவங்களுக்குலாம் வந்து குதிரைவாளி ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். திணை இது வந்து மகளிர்களுக்கான ஒரு மிக சிறந்த உணவு. குறிப்பா வந்து மகளிர்களுக்கான அந்த காலகட்டங்களுக்கு வந்து மிகவும் அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லி நம்ம அதையும் சொல்லலாம் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை பத்தி நெக்ஸ்ட் நிறைய சொல்லலாம் சார். சார் இப்ப நம்ம என்னதான் நம்ம சிறுதானியம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலும் இது விளைவிக்கிறது விவசாயம் தான் விளைவிக்கிறாங்க. ஏன்னா இப்ப பெரும்பாலான விவசாயிங்க வந்து ஃபுல்லாவே அரிசி தான் விளைவிக்கிறாங்க. சிறுதானியத்தை விளைவிக்கணும் அப்படி நீங்க விவசாயிகிட்ட ஷேர் பண்ற விஷயம் என்ன சார்? விவசாயிகிட்ட நீங்க இதை பத்தி பகிர்ற விஷயம் என்ன சார்? சார் இதை பத்தி நான் பகிர்ற விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி நான் விவசாயிகிட்ட என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விரும்புறேன்றதை விட நான் செயல்முறை செஞ்சுட்டு இருக்கேன்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து மில்க் கலெக்ஷன் சென்டர்னு சொல்லி தனியா வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு 600ல இருந்து 700 விவசாயிகள் வந்து இருக்காங்க, என் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க. நான் அவங்க கிட்ட இந்த கேவிகே இந்த மாதிரி சென்டர்கள்ல அதாவது இவங்களோட சப்போர்ட்ல சிறுதானிய விதைகளை இவங்கெல்லாம் வந்து சிறுதானியத்தெல்லாம் மறந்தவங்க. நிறைய பேர் வந்து சிறுதானியத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டு காய்கறிகள்ல இறங்குனவங்கள நான் அவங்ககிட்ட இருந்து விதைய 1 கிலோ 2 கிலோன்னு ஃப்ரீயா வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து கம்பு, சோளம், மக்காச்சோளம் ஆக்சுவலி சிறுதானியத்துல வராது, பட் இருந்தா இரும்பு சோளம், கம்பு, கேழ்வரகு இதை வந்து இப்ப எல்லார்ட்டையுமே நான் கொடுத்து அவங்கள நான் செய்ய வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு ஏன் வெளியே இந்த தொழிலை விட்டு வெளியில போனாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு அதுல சரியான மிஷினரிஸ் இல்லை ஒண்ணு அவங்ககிட்ட மெயினான விஷயம். ஏன்னா இப்ப வந்து இப்ப உள்ள காலகட்டங்கள்ல வந்து மக்கள் வந்து அதாவது இந்த மாதிரி விவசாய தொழிலை விட்டு வெளியில தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வருமானத்துக்காகவோ இல்ல சில கால நேர சூழ்நிலைகளுக்காகவோ இந்த மழை பற்றாக்குறை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காகவோ அவங்க விவசாயத்தை விட்டு வெளியில போறாங்க. நாம என்ன சொல்றோம்டா, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கம் மூலமாவும் நல்ல ஹெல்ப் கிடைக்கும் போது
அவங்க எல்லாருமே மில்லட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்றதான் என்னோட முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே அப்ப இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பத்தா வந்து இறக்கும்போது 132 வயசு அவங்களுக்கு. 132 வயசு வரைக்கும் அவங்கனால தூரத்துல நான் நின்று என்ன கண்டுபிடிக்க முடியும் என்னோட சின்ன பேரை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க கண்ணுல பவர் இருந்துச்சு. அவங்க இறக்குற வரைக்குமே இருந்துச்சு. நான் தூரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க சின்ன வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன ஒரு விஷயம்டா 135 இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தையோட அந்த ஹியூமனிட்டி பவர் அப்படின்னா ஒரு சின்ன காய ஒரு ஆள் பக்கத்துல காய் இருமுன்னா அடுத்த நாள் அந்த காய்ச்சல் வந்துடும். இந்த அளவுக்கு அவங்களோட ஹியூமனிட்டி பவர் குறைஞ்சிருக்கு. இதை நம்ம மீட் எடுக்கணும் என்னடா நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆளை போய் ரீச் ஆகணும்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட மில்லட் இருக்கணும். அந்த மில்லட்டை வந்து சரியான விலை கிடைச்சிச்சுன்னா ஒவ்வொரு விவசாயியுமே அந்த மில்லட்டை கண்டிப்பா பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான கால சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த மில்லட்டை வந்து மிக உலகத்துக்கு மிகப்பெரிய தேவையா இருக்கு. நம்ம இந்த வருஷத்தை வந்து மில்லட் இயர்னு வேற சொல்றோம். கண்டிப்பா இப்ப உலகத்துல உள்ள ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு மக்களுக்குமே இந்த மில்லட்டோட வேல்யூ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மில்லட்ல நம்ம மூதாதையர்கள் கொண்டு வந்த மூதாதையர்கள் கொண்டு வந்த இந்த உணவை நம்ம மறுபடியும் மீட் எடுக்கணும். அதுக்காக ஒவ்வொரு விவசாயியுமே நான் கேட்டுக்கிறேன். சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. பேசுங்க சார், பேசுங்க. மறுபடியும் எல்லாருமே மில்லட்ல வரணும். அவங்க எல்லாருக்கும் அதுக்கான சரியான விலை கிடைக்கணும். அந்த விலை மூலியமாவும் நமக்கும் அந்த ஒவ்வொரு நம்ம தேடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்த மில்லட்ஸ் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா சார். சார் சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அடுத்ததா வந்து நீங்க அந்த மில்லட்ஸை வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க, அதை எப்படி ஃபார்மர்ஸ்ட ஸ்ட்ரைட்டா போய் வாங்குறீங்களா இல்லை எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் நான் வந்து மில்லட்ல வந்து ஆக்சுவலி என்னண்டா மில்லட்ல ஒரு 2 வகை மட்டும்தான் சார் நான் டைரக்டா ஃபார்மர்ட் எனக்கு கிடைக்குது. ஒன்னு கம்பு, இன்னொன்னு வந்து இரும்பு சோளம், அந்த வெள்ளைச்சோளம் நான் சொல்லும்ல அந்த வெள்ளைச்சோளம். இது 2 மட்டும்தான் நான் ஃபார்மர்ட்ட டைரக்டா, ஏன்னா நம்ம ஏரியால அதிகமா கிடைக்குது. அதான் இந்த 2 மட்டும்தான் நான் டைரக்டா வாங்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு இந்த குதிரைவாளி, இது எல்லாமே ஹோல்சேலர் இருக்காங்க. ஹோல்சேலரோ இல்ல ரீட்டைலரோ கிடைக்காத ரீட்டைலரோ இவங்ககிட்ட தான் நான் போய் ஒரு 50 கிலோ 100 கிலோ நான் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு இப்ப நம்ம பேசுன மாதிரி தான் விவசாயிகள் வந்து இதற்கான அந்த ஆக்கப்பூர்வமான வேலைகளை அவங்க இறங்கல. இதை விட்டு அவங்க வெளியில போனாதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல நான் வந்து என்னோட சின்ன வயசுல எனக்கு வயசு ஒரு 40 ஆகுது. எனக்கு சின்ன வயசுல நான் ஒரு 8 9 வயசுல இருக்கும்போது எனக்கு வீடை சுத்தி வெறும் குதிரைவாளியும் இது மாதிரி இருந்ததுக்கு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்த இப்ப இருக்க சூழ்நிலை இப்ப பிளாட்டு வீடு போட்டு அதிகமா விற்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து விவசாயத்தை விட்டு மக்கள் கொஞ்சம் தூரமா போயிட்டாங்க மில்லட்டை. அதுலயும் இப்ப கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் அது இப்ப நான் சொன்ன மாதிரி இரும்பு சோளமும் அந்த வெள்ளைச்சோளமும் அந்த கம்புமே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அங்க இருந்து தான் இப்போதைக்கு எனக்கு கிடைக்குது சார். எனக்கு மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து நான் ஹோல்சேலர் இவங்க இந்த மாதிரி வெளியில தான் வந்து கேட்டு வெளியில தான் வாங்கிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு நான். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். சார் நீங்க கம்பு வச்சு ப்ராடக்ட் பண்றதா சொன்னீங்க சார். அது வச்சு பண்றப்போ அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து கம்பு அதிகமா எதுவும் ஆட் பண்றீங்களா இல்லை எப்படி சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கொஞ்சம் சார் கேட்கல சார், நீங்க பேச சரியா கேட்கல சார். இல்லை சார், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க கம்பு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சார். உங்க ப்ராடக்ட் எப்படி சார், சாப்பிடலாமா இல்லை எப்படி சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான் சார். ஆனா என்ன தைராய்டு உள்ளவங்களுக்கு நம்ம வந்து முன்னாடி தைராய்டு உள்ளவங்களுக்கு நம்ம முன்னாடி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். மேக்சிமம் வந்து அந்த தைராய்டு உள்ளவங்க நம்மகிட்ட வந்து கம்போட இடியாப்பம் வாங்கும் போதேவும் நான் அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு போது கம்பு மாதிரி வாங்கும்போது அவங்களுக்கு பியூர் கம்பை நம்ம கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி கேட்டு வராங்கல்ல எங்களுக்கு கம்புதே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இடியாப்பம் கேட்டு வரவங்களும் இடியாப்பம் மிக்ஸ் கேட்டு வரவங்களுக்கு நாங்க அதுக்குன்னு தனியாவே ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். அதாவது அதுல வந்து எப்படின்னா அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுற மாதிரிக்கு நான் மாவு இதுல ரெண்டுமே மிக்ஸ், அதாவது அதோட மாத்திரை அதோட அளவு வந்து தன்மை அளவு வந்து குறைக்கிற அளவுக்கு நம்ம ரெடி டு மிக்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதை டைரக்டா வந்து கம்பு வந்து முழுசா கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளத்தை மறுபடியும் அது புதுசா உருவாக்கும். நம்ம அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு பாதியா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இந்த பிசினஸ்ல உங்களோட பேக் போனா நீங்க யார் சார் சொல்றீங்க?
இந்த பிசினஸ்ல கண்டிப்பா ஒரு பேக் போன் இருந்தாதான் நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். அந்த பேக் போன் நீங்க யார் சார் கண்டிப்பா சொல்லுவீங்க? எனக்கு இந்த பிசினஸ்ல எனக்கு மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட பிசினஸ் தான். ஏன்னா எனக்கு அவங்க தான் மிகப்பெரிய முத ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எனக்கு மிகப்பெரிய மைனஸா இருந்தது அவங்க தான். ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அதனால வர ரிப்ளைவும் எல்லாரும் கேட்கறதுனால அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்து. ஏன்னா நான் எப்பயாவது வந்து ஒரு சில நேரத்துல மனசு உடைஞ்சு உட்காரும் போதும் என்னை அவங்களை புஷ் பண்றது என்னோட மிஸ்ஸஸ் தான். இல்ல நீங்க இது நம்மளால முடியும், நீங்க செய்யலாம், நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட சேர்த்து இன்னொன்னு வந்து நான் கேவிக்கில ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு எங்களோட ரம்யா மேம் தான். நான் அவங்கள வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காகண்டா நான் எப்பெல்லாம் நான் தோண்டு போகணும் அப்பெல்லாம் கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடும். சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்றீங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேவிக்கில ஒர்க் பண்ற நான் தேனி மாவட்டத்துல காமாட்சியில் ஒர்க் பண்ற ரம்யா மேம்னு ஒரு மேம் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஒவ்வொரு டயத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு புஷ் பண்றாங்க. நம்ம எனக்குள்ள தேங்கி நிக்கிறோமோ அந்த இடத்துல அவங்க வந்து இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்றது என்னோட பிசினஸும் இன்னொன்று அந்த ரம்யா மேம் 2 பேரும் தான் சார். ஓகே சார் சூப்பர் சார். சார் நீங்க சொன்னீங்க உங்களோட மிஸ்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்ட்ரகிளா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து இதாகினாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி சார் அவங்களே அந்த ப்ராடக்ட்லாம் இப்பெல்லாம் எப்படி சார் அவங்க சாப்பிட்றாங்களா எப்படி சார் இப்பெல்லாம்? சாப்பிட்றாங்களான்னு கேட்காங்க சார். வீட்டுல அவங்களுக்கு வந்து மார்னிங்ல வந்து ஒரு எங்க வீட்டுல இப்ப மேக்சிமம் இப்பெல்லாம் வந்து காலையில மார்னிங் வந்து கம்மங்கூழ் இந்த மாதிரி தான் நாங்க ரெடி பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல இட்லி தோசையை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இல்லை சோறு இருக்கும், சோறை தவிர ரைஸ் தவிர எதுவும் சாப்பிட மாட்டோம். ஆனா இப்ப காலையில வந்து ஒண்ணு கம்மங்கூழ் இல்லைன்னா கேப்பக்கூழ் இந்த மாதிரி எதையாவது ஒன்று ரெடி பண்ணி வீட்டுல வச்சிருப்பாங்க காலையில சாப்பாடு. ஏன்னா அவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டு உடம்பு கண்டிப்பா தேவைன்றதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கும் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இந்த குறுக்கு வலி இந்த மாதிரி நிறைய பெயின் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, ஏன்னா லேடிஸ்க்குன்னு சொன்னாலே வந்து சிசேரியன் பண்ணவங்களுக்கு எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த பெயின் பேக் பெயின் அடிக்கடி வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி பெயின்லாம் இருந்துச்சு. இப்ப அவங்க இந்த இதெல்லாம் ரெகுலரா வந்து சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது அவங்களுக்கு. அப்ப அவங்களே இப்ப அதனாலதான் அவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே. இல்ல நீங்க போங்க, நீங்க பேசுங்க, எல்லாருக்குமே சொல்லுங்க அதாவது அப்படின்னு ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு அவங்களாவும் அவங்களுக்கு அந்த ஒரு 8 பேரை உருவாக்கி அந்த 8 பேருக்குமே அவங்க ஒரு தொழில் கொடுத்துட்டு இருக்காங்க, தொழில் வேலை செய்ய வச்சுட்டாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் அவங்க இருக்காங்க. இந்த சிறுதானியங்களை குழந்தைகளுக்கு எந்தெந்த வயசுல சார் கொடுக்கலாம்? ஏன்னா இத்தனை சிறுதானியங்களும் ஒவ்வொரு சிறுதானியமும் ஒவ்வொரு ஏஜ்ல தான் கொடுக்கணும்னு இது இருக்குல்ல சார். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு சிறுதானியம் எந்தெந்த ஏஜ்ல சார் கொடுக்கலாம்? சார் ஒரே ஒரு விஷயம் நான் நல்லா சொல்லிக்கிறேன் சார். சிறுதானியங்கள் சின்ன பிள்ளைக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னு கேட்டா முதல்ல ஒரு 3 சிறுதானியங்கள் இருக்கு. அத வந்து நம்ம குழந்தைகளுக்கு டைரக்டா கொடுக்க கூடாது. அதாவது டைரக்டா வந்து நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயத்திலிருந்து வாங்குறோம், அதை வாங்குறவங்க டைரக்டா நம்ம முதல்ல கொடுக்க கூடாது. அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கம்பு, இரும்பு சோளம், அப்புறம் கேழ்வரகு. இது ரெண்டையுமே நம்ம டைரக்டா விவசாயத்தை வாங்கணும்னு அப்படியே கொடுக்கவே கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா உருவாக்கி விட்டுரும். அது மிகப்பெரிய விஷயத்துல ஒரு பாதிப்பு கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன் அப்ப எப்படி கொடுக்கலாம்? அவங்களும் சாப்பிடலாம். அதை எப்படி சாப்பிடலாம் கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஊற வச்சு ஒரு 8 மணில இருந்து 12 மணி நேரம் ஊற வச்சு அதை நம்ம ரெடி பண்ணி அதை முளைகட்ட வச்சு அதுக்கு பிறகு அதை காய போட்டு அதுல இருந்து எடுக்கிற உணவுகளை நம்ம தயார் பண்ணி கொடுக்கும்போது அது சின்ன குழந்தைகளும் சாப்பிடலாம் சார். மில்லட் யாருக்குமே கெட்டது செய்யாது. அதை வந்து நான் கொடுக்குற முறை இருக்கு, அந்த முறையை நம்ம கரெக்டா அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் சார். ஓகே சார். சார் சூப்பர் சார். எங்க கூட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணீங்க சார். நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமே நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். திஸ் ஈவெண்ட் இஸ் presented by நர்சூஸ் காஃபி சேலம் மற்றும் அனில் சேமியா. இப்ப அடுத்ததா நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பார்த்தா சுமதி மேம். வணக்கம் சுமதி மேம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம் சார். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பத்தி ஒரு few words சொல்லுங்க மேடம்.
நான் வந்து ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. என் பேரு சுமதி பிரபுராஜ். என்னோட கணவர் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. சென்னையில இருக்காங்க. பசங்க ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் ஐடில ஒர்க் பண்றாப்புல. பொண்ணு பிஎஸ்சி காலேஜ்ல படிக்கிறாங்க. நியூட்ரிஷன் படிக்கிறாங்க. மேடம் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் மேடம் பண்றீங்க மில்லட்ஸ்ல? நான் வந்து மிக்ஸ்டு மில்லட்ஸ் தான் பண்றேங்க. இட்லி, தோசை மாவு பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இனி வருங்காலங்களில் ஸ்நாக்ஸும் சேர்த்து பண்ணலான்னு பாக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இது ஆரம்பிச்சிருக்கேங்க சார். என்னென்ன மில்லட்ஸ் யூஸ் பண்ணி மேடம் மிக்ஸ் பண்றீங்க? எல்லா மில்லட்ஸ் 7 வகையான மில்லட்ஸ், கம்பு, சோளம், திணை, வரகு எல்லாமே மிக்ஸ் பண்றேன் நான். அது கூட கருப்பு அரிசி மிக்ஸ் பண்றேன், கவுனி அரிசி. கொஞ்சம் அது வந்து ஃபுல்லா நுரைச்சு போயிடும், அதனால ஒரு ஸ்டேபிளுக்காக இந்த இது வந்து யூஸ் பண்றேன் நான், கருப்பு அரிசி மட்டும். கருப்பு உளுந்து யூஸ் பண்றேன் எஸ்பெஷலி. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை உளுந்துல வந்து பாலிஷ் பண்ணும்போது அது நிறைய வந்து வேஸ்ட் ஆகுது, புரதமெல்லாம் வெளியே போயிருது. அதனால நான் கருப்பை உளுந்து வந்து அதிகமா யூஸ் பண்றது இல்லை. சரிங்க மேடம், சூப்பர் மேடம், நல்லா சொன்னீங்க மேடம். மேடம் இப்ப நீங்க ஹெல்த் மிக்ஸ் சொன்னீங்க, அது என்ன மாதிரி ஹெல்த் மிக்ஸ் மேடம்? ஒரு நார்மலா ஒரு மிக்ஸ்னா ஒரு மாவு மாதிரியா, இல்ல ஹெல்த் மிக்ஸ் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரியா, இந்த மாதிரி மேடம்? இல்ல ஹெல்த் மிக்ஸ் இல்ல, இது இன்ஸ்டன்ட் மாவு, தோசை மாவு. இதை காட்டுறேன் பாருங்க. இது வந்து இட்லி மாவு, ராகி இட்லி. இது எடுத்து அப்படியே இட்லி ஊத்திக்கலாங்க. இது வந்து தோசை மாவு, மிக்ஸ்டு மில்லட். அதுல வந்து ராகி மட்டும்தான், ராகி, உளுந்து, கருப்பரிசி மட்டும் மிக்ஸ் பண்ணிருப்பேன். இதுல வந்து 7 வகையான மில்லட்ஸும், கருப்பரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம் அப்படி மிக்ஸ் பண்ணிருப்பேன். இந்த 2 ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் நீங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருந்தீங்க மேம், தோசை சுடுற வீடியோ. ஆமாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு மேம். செம்ம கிறிஸ்பியா அந்த வீடியோலேயே தெரிஞ்சுச்சு மேம். அந்த வீடியோ பார்த்து வந்துடலாம் மேம். ஓகேங்க. பை. ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம் சார். ஹலோ மேம், சாரி மேம், டெக்னிக்கல் இஷ்யூ மேம், அதனால வீடியோ ப்ளே பரவாயில்ல ஆகல. பரவாயில்ல. ஓகே ஓகே பரவாயில்ல மேம். இந்த மாவு வந்து குடுத்திட்டு இருக்கதா சொன்னீங்க, எவ்வளவு வருஷமா மேம், எவ்வளவு நாளா குடுத்திட்டு இருக்கீங்க மேம்? நான் இப்போ ஒரு 3 months கொடுத்துட்டு இருக்கிறேங்க. முதல்ல வந்து நானு ராகி களி செய்வேன். நானு சின்னதுல இருந்து எங்க வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டு பழக்கம். அதுக்கப்புறமா ராகி களி செஞ்சு, பக்கத்துல நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். நான் இருக்கிற இடத்துல ஒரு 100-120 வீடு இருக்குது. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. சோ என்னோட ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு ராகி செஞ்சாலே அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு கொடுத்துருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ராகி களி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாவு அவங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களா தான் கேட்டாங்க, நீங்க பைசா காசுக்கே கொடுக்கலாமே, நல்லா இருக்குது, எங்களுக்கு ரெகுலரா கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒர்க்கிங் உமன்ஸ் கேட்டாங்க. அதனாலதான் நான் இது ஆரம்பிச்சேன். மேம் இதனால மருத்துவ குணம் என்னங்க மேம்? இந்த சிறுதானியத்துல மருத்துவ குணம் நிறைய இருக்கும், அதனால இந்த நீங்க நீங்க உண்டாக்குறீங்க, அதனால மருத்துவ குணம் என்னென்ன மருத்துவ குணம் அதை நீங்க ஷேர் பண்ண முடியும்? மருத்துவ குணம்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ரொம்ப மருத்துவ குணம் நிறைய இருக்குது.
இதுல வந்து மாவு சத்து இருக்குது, மாவு சத்து கம்மியா இருக்குது, கேலரிஸ் நிறைய இருக்குது, அயன் சத்து இருக்குது, புரோட்டீன் நிறைய இருக்குது, டயட்டரி ஃபைபர் நிறைய இருக்குது. ஃபைபர் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஷேர் பண்றேன். ஃபைபர் எதுக்குன்னா நம்மளோட கழிவுகள் முற்றிலும் வெளியேறணும். அது ஃபுல்லா வெளியேறினாதான் நமக்கு வந்து வியாதிகள் எதுவும் உடம்புல இல்லாம இருக்கும். நம்ம வந்து டயபிட்டிஸ், நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது. டயபிட்டிஸ்ல நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம். அதனால அதுல இருந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா எங்க ஃபேமிலிலேயே டயபிட்டிஸ் பாதிச்சிருக்காங்க, மூட்டு வலி, கேன்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் இல்லாத காரணம். அரிசிக்கு மாறிட்டோம் நம்ம. அரிசிக்கு வந்து குறைஞ்சது ஒரு 40 இயர்ஸா அரிசி வந்துடுச்சு. நம்மளோட உணவுத்துறையில ஒரு பெரிய அரசியல் நடந்துருச்சு. அதனால அது நம்மளுக்கு தெரியல. அது நம்ம எப்ப கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த கொரோனால தான் கண்டுபிடிச்சோம். நம்ம தமிழர்களோட உணவு, நம்ம தமிழர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தோம். அதுக்கப்புறமே எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன் இப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க? இவங்களோட என்ன இருக்கு? இப்ப மஞ்சள், இஞ்சி, எலும்பிச்சை இதெல்லாம் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆச்சு அப்ப கொரோனா டைம்ல. இது எவ்வளவு இம்யூன் அப்படிங்கறது அப்பதான் தெரிஞ்சுச்சு. தமிழர்களோட உணவு பற்றி உலகமே ஒரு வியந்து பார்த்துச்சு. அதனால இதுல நிறைய மருத்துவ சத்து இருக்குது. மற்ற அரிசியில, கோதுமையில என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு 40 இயர்ஸா அதை எடுத்துக்காதனாலதான் நம்ம மத்தியில மூட்டு வலி, கண் பார்வை குறைபாடு, சின்ன பசங்களுக்கெல்லாம் முடி கொட்டுறது. நாங்க சின்ன பசங்கள்ல நாங்கெல்லாம் முடி கொட்டினதுங்கிறதே எனக்கு பேச்சுக்கே இடம் இல்ல, அவ்வளவு முடி இருந்துச்சு. இதெல்லாம் இப்ப மாறி சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இரும்பு சத்து நிறையவே இருக்குது. பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க், காப்பர், இது எல்லா வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு சிறுதானியத்துல கம்பேர் டு ரைஸ் அண்ட் வீட். மேம் உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன மேம்? இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அப்புறம் வேற என்ன நெக்ஸ்ட் பிளான் வச்சிருக்கீங்க மேம் நீங்க? நெக்ஸ்ட் பிளான் வந்து நாங்க சாரோட ட்ரைனிங் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நான் ட்ரைனிங் இன்னும் அட்டன் பண்ணல. நான் இப்பதான் இந்த மில்லட் குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால அந்த ட்ரைனிங் ஆவலா எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு ஸ்கூல்ஸ்ல போய் நாங்க ஷேர் பண்ணணும்னு விரும்புறேங்க. மக்களுக்கு எல்லாத்தையும் ஸ்கூல் பிள்ளைகள் மூலமா எடுத்துட்டு போகணும்னு விரும்புறேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். மேம் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் இது வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது எப்படி, எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அது? கண்டிப்பா. நம்ம நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், தைராய்டு. ஒரு சின்ன பிறந்த குழந்தைக்கு தைராய்டு டெஸ்ட் பண்றாங்க. தைராய்டு நம்ம கேள்விப்பட்டதே 35 இயர்ஸ்ல தான் கேள்விப்பட்டேன் நானெல்லாம். ஆனா அந்த பிறந்த குழந்தைக்கு தைராய்டு டெஸ்ட் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. அதனால நம்ம வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இப்ப ஆட்ல எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, டயபெட்டிஸ் ரிவர்ஸ். அந்த ரிவர்ஸ் வந்து நம்ம வேற எதனாலையும் பண்ண முடியாது, சிறுதானியத்தினாலதான் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விவசாயிகளை ரொம்ப இதுல ஊக்கப்படுத்தணும். வெண்மை புரட்சி, பாலுக்கு எப்படி வந்தது, பசுமை புரட்சி, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க பாடத்துல. அத போல சிறுதானியத்துல ஒரு பெரிய புரட்சி வரணும். அரசாங்கம் இதை வந்து கையில எடுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? இப்போ ஸ்டாலின் சார் வந்து முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இதுல வந்து நம்ம சிறுதானியத்தை ஆட் பண்ணணும். பண்ணும்போது பிள்ளைகள் ரொம்ப ஹெல்த்தி ஆவாங்க. அவங்க போய் வீட்டுல சொல்லுவாங்க, எங்களுக்கு ஸ்கூல்ல இப்படி கொடுத்தாங்க, இதனாலதான் இந்த உணவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து விவசாயிகள் அந்த ஊர் பகுதியில என்ன பண்ணணும்னா ஒரு யூனிட் ஆரம்பிச்சு அந்த கிராமங்கள்ல விவசாயிகிட்ட பேசி, நீங்க தைரியமா சிறுதானியத்தை விளைவிச்சு கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் முன் வரணும். வந்து இதுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு பெரிய புரட்சி செய்யணும்னு நான் விரும்புறேங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் மேம். மேம் இப்ப வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாமா மேம்? ஓகேங்க.
சார் சொல்லுங்க. ஹலோ சார், ஆடியபிளா இல்ல. ஹலோ மேம், கேக்குதா மேம்? கேக்குதுங்க சார், இப்பதான் கேக்குது. ஹலோ சார் சொல்லுங்க. ஹலோ மேம், கேக்குதா மேம்? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். சார் கேக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. மேம் அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்குங்க மேம். அந்த ஆடியோல நீங்க ரெசிபி பண்ணதை அப்படி சொல்ல முடியுமா மேம்? சொல்ல முடியுங்க, சொல்ல முடியும். கம்பு, சோளம், சிகப்பு சோளம், அப்புறம் வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கருப்பு கவுனி, அப்புறம் வந்து கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, இது எல்லாத்தையுமே நைட்டு ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து பேக்கிங் பண்ணுவேன். ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், கேக்குதுங்க. கேக்குதுங்களா? மேடம் கேக்குது மேடம், நீங்க பேசுங்க. நீங்க பேசலாம் மேடம், கேக்குது, சொல்லுங்க. சார் வாய்ஸ் டிஸ்டர்ப்டா. மேடம் நீங்க பேசுறது நல்லா கிளியரா கேக்குது மேடம். நீங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க மேடம். ரெசிபி பத்தி கிளியரா சொல்லுங்க. நல்லா கிளியரா தான் கேக்குது, சொல்லுங்க. ஆமா, நான் விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம விவசாயம் நம்ம பண்ணிட்டு இருந்ததுதான். இது நம்ம புதுசான காரியம் இல்ல. ஆனா அந்த உணவு அரசியல்னால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயிக்கிட்ட நம்ம வீட்டுல இருந்த சிறுதானியங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிடுச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்த அரிசி பூரா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. அது என்னன்னா, நம்மளுக்கு ஈஸியா குக்கரு, கேஸ் அடுப்பு இதெல்லாம் வந்ததுனால நம்ம ஈஸியான மெத்தடு தான் பாக்குறோம். அது பார்த்து நம்ம இன்னைக்கு வியாதியில ரொம்ப முன்னிலையில நம்ம போயிட்டோம். ஆனா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான், கொரோனாக்கு எப்போ எல்லா காரியத்துக்குமே 2 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப கொரோனால வந்தது கூட இது நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே யோசிச்சாங்க. தமிழர்களோட உணவு என்ன? ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? வயசானவங்களுக்கெல்லாம் ஏன் நல்லா இருக்காங்க? எங்க அத்தையெல்லாம் 96 வயசு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பல்லே போகல. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கண்ணாடி போடல, பல்லு போகல, எந்த வியாதியுமே இல்லாம வயது மூப்புனால மட்டும்தான் அவங்க இறந்து போனாங்க. எங்க பாட்டியும் அப்படிதான். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் நாங்க பேசிக்குவோம். வீட்டுல பேசும்பொழுது, ஏன் நம்மெல்லாம் இப்படி, நமக்கெல்லாம் இப்படி தைராய்டு, இந்த மாதிரி மூட்டு வலி, ரொம்ப கஷ்டப்படுறோமே எதனாலன்னு சொல்லும் பொழுது, இந்த அரிசினால அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 40 இயர்ஸா நம்ம தமிழ்நாட்டிலேயே அது இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் ஆஸ்பத்திரிகள் அதிகமா பெருகி போயிடுச்சு. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து எல்லாருமே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து முன்னெடுக்கணும் இந்த காரியங்களை. மக்களுக்கு அதாவது எல்லாருக்கும் பணம் வேணும் தான், பிசினஸ் பண்றது எல்லாமே பணம் சம்பாதிக்கதான். ஆனாலும் அது வாங்கிட்டு போறவங்க ஒரு தைரியமா நிம்மதியா சாப்பிடணும், சந்தோஷமா. சரி பரவாயில்ல, நம்ம நல்லதை சாப்பிடுறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க சாப்பிடணும். ஆனா நம்ம வந்து இப்ப வெளியில சாப்பிடுறோம், ஏதாவது அக்கேஷனலா சாப்பிடுறோம். சாப்பிடும்போது பயமா தான் இருக்கு. ஐயோ, இது எப்படி வேக வச்சிருப்பாங்களா, இது நல்லா பண்ணிருப்பாங்களா, ஸ்டெர்லைஸ் பண்ணிருப்பாங்களா, நல்லா தட்டு கழுவி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பயத்தோட தான் நம்ம சாப்பிடுறோம். அப்படி இல்லாதபடி நம்மளோட பொருள், இப்ப நான் ஸ்நாக்ஸ் அடுத்ததுக்கு பார்க்கலான்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடும்போது அவங்க தைரியமா சாப்பிடணும். இது நமக்கு நல்லது உடம்புக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா அதைய சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம்.
பிரேக் ஆகுது வாய்ஸ். சார் எனக்கு கேட்கல சரி. கவர்மெண்ட் என்ன மாறதுனால இப்ப சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். சார் கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு என்ன இதனால ஒரு நன்மைகள் இருக்குது, நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்கும், நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அரசாங்கத்துக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து இந்த சத்து குறைபாடுங்கிறது இருக்காது, ரத்த சோகை அதெல்லாம் பெரிய பெரிய வியாதி இந்த ஏழை மக்கள் மத்தியில் அது பெரிய வியாதியா இருக்கு, அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறமா மருத்துவத்துக்கு அதிகமா செலவிட வேண்டியது வராது. அரசாங்கம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய நர்ஸ், டாக்டர் அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் அதிகமா இருக்காது. ஒரு 10 வருஷம் இது வந்து ஒரு புரட்சி மாதிரி நம்ம எடுத்து எல்லாரும் மத்தியில கொண்டு போகும்போது பெரிய மாற்றங்கள் வந்து உருவாகும். அதுக்கப்புறமா சுகாதாரத்துறைக்கு அவ்வளவா செலவு பண்ண வேண்டியது வராது. அதையெல்லாம் என்ன செய்யலாம்னா, விவசாயிகளோட நன்மைகளுக்காக, நலன்களுக்காக நம்ம வந்து செயல்படலாம். நிறைய மானியம் கொடுக்கலாம் அவங்களுக்கு, நிறைய மீட்டிங்ஸ் போட்டு அவங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லலாம். இதுல இவ்வளவெல்லாம் இருக்குது, இது வந்து நீங்க பயிர் பண்ணுங்க தைரியமா. ஏன் அவங்க பயிர் பண்றது இல்லைன்னா, அது சரியான விலை கிடைக்கிறது இல்ல. அந்த இடைத்தரகர்கள் அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க பயந்துகிட்டு, எங்க ஊர்லயே நாங்க சின்னது பார்க்கும்போது ராய் கருது அதெல்லாம் நிறைய இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு தென்னை மரமா வச்சிருக்காங்க கொஞ்ச நாள், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அதை பிளாட் போட்டு வித்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம அரசாங்கம் வந்து உதவி செய்யணும். இதை வந்து சிவில் டிபார்ட்மெண்ட், சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் கையில எடுக்கணும். எடுத்து இதை வந்து ரேஷன் கடைகள்ல இதை வந்து கொண்டு வரணும். மக்களுக்கு ஈஸியா இப்ப ரேஷன் அரிசி, சர்க்கரை இதெல்லாம் எப்படி கிடைக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி சிறுதானியம் கிடைக்கணும். ரொம்ப ஈஸியா எல்லார் கிச்சன்லயும் சிறுதானியம் இருக்கணும். இருக்கும் பொழுதுதான் அது பெரிய புரட்சி மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த தரிசு நிலங்கள்ல ஃபேக்டரி போடுறாங்க. ஃபேக்டரி போடும்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது. அதோட என்ன கிடைக்குதுன்னா ஹெல்த் இஷ்யூஸும் கிடைக்குது. நாய்ஸ் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு, இந்த மாதிரி ஃபேக்டரினால பெரிய பெரிய பிரச்சனைகள். இப்ப சாயப்பட்டறை இருக்கு, அந்த சாயப்பட்டறையினால பெரிய வியாதிகள். ஈரோடு பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா சாயப்பட்டறை ஒரு பெரிய, அதை என்ன பண்ணிடுவாங்க, அதை கொஞ்சம் நல்லா பண்ணாம அதுல வந்து ஆத்துல கலக்கி விட்டு அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அது இல்லாதபடி ஆனா விவசாயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நன்மைதான். அந்த ஒரு ராய் கருது அவ்வளவு இருந்துச்சுன்னா அதனோட வாசனை அப்படி இருக்கும். நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அந்த மாதிரி. அந்த தோட்டத்துக்குள்ள நடந்து வரும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு எல்லாமே நன்மைதான். விவசாயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நன்மைதான். அதனால அரசாங்கம் அதை பெரிய அளவுல முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த தட்டைகள், அந்த ராய் வந்து ராகி கம்பு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த தட்டைகளை வந்து அனிமல்ஸ், மாடு, ஆடு மாட்டுக்கு கொடுக்கலாம். அதனோட சாணம் எடுத்து இயற்கை உரமா நம்ம யூஸ் பண்ணலாம். இதான் ஒரு பெரிய சர்க்கிள் நடந்துட்டு இருந்துச்சு. இதுலதான் நம்மளுக்கு பெரிய பெரிய பிரேக் எல்லாம் வந்ததுனால இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஒரு குழந்தைன்னு பாத்தீங்கன்னா 3 வயசுக்குள்ள 2-3 தடவை அட்மிட் ஆயிருது ஹாஸ்பிட்டல்ல. இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு காரணத்தினாலதான். சூப்பர் மேடம், சூப்பரா சொன்னீங்க. அதாவது நம்ம வந்து ஒரு சிறுதானியத்தை நம்ம விளைவிச்சா அதுல நமக்கு எந்த ஒரு நஷ்டமே இருக்காது. சிறுதானிய விலையும் அதோட வேஸ்ட் வந்து மாடுகள், அனிமல்ஸ் சாப்பிடும், அதோட பால், உரம் எல்லாமே நமக்கு நன்மைகள் மட்டும் தான் கிடைக்குது. அதாவது நம்ம சிறுதானியம் நம்ம விளைவிச்சா எல்லாமே நம்ம நன்மை மட்டும் தான் கிடைக்குது. எந்த ஒரு தீமையும் கிடைக்கல நீங்க சொல்ல வரீங்க மேடம். சூப்பர் மேடம், அது சூப்பரா இருக்கீங்க மேடம். எந்த ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல கண்டிப்பா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் நமக்கு கண்டிப்பா வந்திருக்கும் மேடம். அப்படி நீங்க உங்க பிசினஸ்ல உங்களுக்கு வந்த ப்ராப்ளம், அது நீங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன மேடம், அதை நீங்க ஷேர் பண்றீங்களா? அது நான் கடைகள்ல கொடுக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. இது எவ்வளவு நாள் இருக்கும்? ஏன்னா இப்ப எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா, ரீட்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா இட்லி தோசை மாவு கிடைக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு கிராமத்துல கூட அந்த இட்லி தோசை மாவு கிடைக்குது. அது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்றாங்க. அதே போல இதையும் ரெஃப்ரிஜரேட் எவ்வளவு நாள் இருக்கும்? இது இருக்குமா? இது புளிச்சிருமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா கேட்டாங்க. அப்ப நான் வந்து சரி இது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது, நல்ல கெட்டியா அரைக்கும் போது அது புளிக்கிறது இல்ல. தண்ணி விடாம கொஞ்சம் கெட்டியா நம்ம மிஷின்ல கொடுத்து அரைக்கும் போது அது புளிக்கிறது இல்ல. 5 days வரைக்கும் அது நல்லா இருக்குது. முதல்ல நான் வீட்டுல வச்சு பார்த்துட்டு அப்புறம் போய் அவங்களுக்கு என்ன பண்ணேன்னா, முதல்ல சாம்பிள் தான் கொடுத்தேன். நீங்க சேல் பண்ணாதீங்க, இதை சாம்பிள் உங்க வீட்டுல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டுங்கள்ல கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் அவங்க போன் பண்ணி கேட்டாங்க.
மேடம் சூப்பரா சொன்னீங்க மேடம். இப்ப நம்ம எந்த ஒரு இப்ப நீங்க தோசை மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஒரு சில பேருக்கு வந்து இப்ப தோசை மாவுனா ரொம்ப கிறிஸ்பியா இருந்தாதான் மேம் ரொம்ப பிடிக்கும். அதே சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியா தான் இருந்தாதான் மேம் பிடிக்கும். அப்படி ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? கஸ்டமர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கண்டிப்பா. கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? ஆமா. நான் பக்கத்துல ஃப்ரெண்டுக்கு குடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சும்மா தான் குடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்களே, "இல்ல நீங்க பைசா வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லி பைசா கொண்டு வந்து வீட்ல குடுத்தாங்க. குடுத்துட்டு அவங்க பிள்ளைக்கு குடுக்கும்போது, "எங்க பாப்பா இது ரொம்ப நல்லா சாப்பிட்டுச்சு. எனக்கு வாரத்துல ஒரு 2 தடவை இது எப்படியாச்சும் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு கடையில போய் குடுத்தப்போ, ஒரு அம்மாட்ட தான் குடுத்துட்டு வந்தோம். அவ அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் கடையில இல்ல. ஆனா நாங்க பைசா கேட்க போகும்போது அவரு தான் இருந்தாரு. "ஓ! நீங்க தான் குடுத்ததா மாவு? எங்க பையன் நல்லா சாப்பிட்டான்னு" சொன்னாரு. அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. சரி பரவால்ல. குழந்தைகள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பர் மேடம். சூப்பரா சொன்னீங்க மேடம். இப்ப வந்து நீங்க இந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க வாங்கி இது மேனுஃபேக்சர் பண்ணும்போது எவ்வளவு காஸ்ட் ஆகுது? அத நீங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளவு காஸ்ட் ஆகுது மேடம்? அத வந்து சொல்ல முடியுமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அத மட்டும் ஷேர் பண்ண முடியுமா? ஆமா. நான் வந்து இப்போதைக்கு சின்ன அளவுல பண்றனால நான் ஹோல்சேல்ல தான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஹோல்சேல் கடையில. வாங்கி மேடம் தான் கேக்குதா? இத வந்து ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேம். சொல்லுங்க மேம். நான் வந்து கடையில ஹோல்சேல் கடையில தான் வாங்கிட்டு இருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு இது அதனோட விலை அரிசி விட விலை அதிகம். சோளம், வெள்ளை சோளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி விட கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனா இது எனக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லதான். இருந்தாலும் சரி நம்ம மக்களுக்கு ஒரு நன்மை செய்வோம் ஆரம்பத்துல. செய்யலாம். இது பெரிய அளவுல போகும்போது தான் நம்ம அதை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தான் குடுக்குறேன். பக்கத்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரீட்டெயில் ஷாப்ல தான் குடுத்துட்டு இருக்கேன். சோ நான் பெரிய அளவுல நான் பண்ணணும். அது பண்ணும்பொழுது தான் நம்ம அந்த ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும். ஆரம்பத்துல அவங்களுக்கு ரீச் ஆகணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறதுக்காக நானு இப்படிதான் குடுத்துட்டு இருக்கேன் நான். சூப்பர் மேம். சூப்பர் மேம். கண்டிப்பா வந்து நல்ல ரீச் கிடைக்கும் மேம். மேம் சார் சொல்லுங்க. மேடம் எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல மேடம். அதுல இந்த பிசினஸ்ல உங்களோட டார்கெட் என்னங்க மேடம்? என்னோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீட்டெயில் கடையில இருக்கிற அந்த இட்லி, தோசை மாவ ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். நான் இதே ஃபார்முலாவ என்கிட்ட வர்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக் குடுக்கணும். குடுத்து அந்த ரீப்ளேஸ் பண்ணிரணும். அந்த அரிசி, இட்லி, தோசை மாவே இல்லாம, மில்லட் மாவா மாத்திரணும் எல்லா கடைகள்லயும். அட்லீஸ்ட் எங்கள நாங்க இருக்கிற அந்த பெரியார் நகர்லயாவது ஒரு 10 கடையிலயாவது அந்த மாரி மாத்திரணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட்டு. அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து இப்ப நான் வந்து கிறிஸ்டியனா இருக்கறனால எங்க சர்ச்ல வந்து மில்லட் டே வந்து நெக்ஸ்ட் வீக் கொண்டாட போறாங்க. அதனால என்னோட டிபி பார்த்துட்டு எங்களோட பாஸ்டர் அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க, "நீங்க வந்து மில்லட்ல செய்வீங்களா? இது என்ன பேசுறீங்க? என்ன ஏதுன்னு டீட்டெயிலா கேட்டாங்க." அப்ப நான் இந்த மாரி ஒரு டான் மில்லட் நிறுவனம் இருக்குது. இது மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மேடம். நான் பேசலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "ரொம்ப நல்ல காரியம். நீங்க செய்யுங்க. நம்ம சர்ச்லயும் அத நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். எங்க சர்ச்சோட ஸ்கூல் ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல்ட்ட பேசி ஸ்நாக்ஸுக்கு உண்டான ஆர்டர், அதுக்கு உண்டான வழிகள் எல்லாம் உங்களுக்கு செய்றேன். நீங்க தைரியமா செய்யுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே மேம். ஓகே மேம். சூப்பர் மேம். மேம் நீங்க இந்த பிசினஸ் வரதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா மேம்? இதனால ஸ்பெசிபிக் ரீசன் இல்ல. ஸ்பெசிபிக் சொல்லுங்க ரீசன் மேம். அப்படின்னா எனக்கு அதுதாங்க. நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது வேணும் தான். இப்ப நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னால சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு மேம் பேசுனாங்க நைட்ல. அவங்களோட தாட் என்னவோ அதே தான் எனக்கும் இருக்குது. பட் அவங்க பெரிய லெவல்ல செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான்லாம் பெரிய பெரிய இவங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால பெரிய பெரிய சிட்டில இருந்தாலும் என்னால ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா நான் டிகிரி முடிச்சிருந்தாலும் எங்க பசங்கள பாக்குறதுக்கு ஆள் இல்லாதனால நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா பசங்க அவங்களோட ஒர்க்க அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஐடியலா இருக்கிறோம். நம்மனால ஃபேமிலிக்கு, ஹஸ்பண்டுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்ப் இல்லாம இருக்குது. அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சேன் நானு. அப்படி யோசிச்சுட்டு தான் நான் இந்த அதாவது செய்யணும். ஏதாவது பிசினஸ் பண்ணணும். ஆனா அது சொசைட்டிக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கணும்.
அப்படிங்கறதா என்னோட தாட்டா இருக்குதுங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம். மேம் நீங்க இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு உங்களுக்கு பேக் போனா இருக்குது யார் மேம்? பேக் போனா இருக்கிறது என்னோட பிள்ளைகள் தான். இப்ப இந்த எங்க ஹஸ்பண்ட் தூரத்துல வெளியில இருக்காங்க. சோ அதனால என்னாலையுமே எந்த இதுவுமே போய் பார்க்க முடியல. பிள்ளைங்க அவங்க ஒர்க்க பாக்குறாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல. பார்க்க போனா நான் எல்லாம் வந்து அதே போல என்னோட அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஐடியலா இருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் இருக்குது. அவங்க ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு திறமை நிறைய இருக்குது. பட் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல. ரொம்ப ஒரு பினான்சியலாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பட் அதை ஓவர் கம்மே பண்ண முடியல. ஏன்னா குழந்தைங்க இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. சோ அவங்க வெளியில போக முடியாம, ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாம, பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சிக்கல்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நம்மளால ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல அப்ரோச் பண்ணினேன். பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஒண்ணு. அதனால எந்த இடத்துலயும் வேலை கொடுக்க முடியாது ஆக்சுவலா. ஏன்னா நம்மளே இருந்தாலும் யங்கஸ்டர்ஸ் தான் நம்ம வந்து நம்ம கம்பெனில வைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி எனக்கு அதனால நிறைய இடத்துல போய் கூட நான் ட்ரை பண்ணினேன். பண்ண முடியல. சோ எனக்கு இந்த பிசினஸ்ல எங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தாங்கன்னா எங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து ஒர்க் பண்றதுனால அவங்கனால முடியல. இப்போதைக்கு இந்த இன்டர்நெட்ல அது இது பண்றது என் பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் லாஸ்ட் क्वेश्चन மேடம். சொல்லுங்க. மேடம் உங்கள மாதிரி மில்லட்ஸ் என்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்டார்ட் அப்பா வரவங்க மில்லட் என்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி இது ஒரு புண்ணிய காரியம். நம்ம பணம் சம்பாதிக்கிறோங்கிறது 2வது பட்சம். பட் இது ஒரு புண்ணிய காரியமா சார் செஞ்சுட்டு இருக்காரு. நான் கூட என்னோட ப்ராடக்ட் ரொம்ப லீஸ்டா இருக்குது. நான் எப்படி வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் முன்னால நான் எப்படி பேசுறது? நான் எதுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சேன். இங்க ஈரோட்ல இருக்கிற விஜி மேடமும் சுந்தரம் சாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வாங்க உங்களோட ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துங்க. அடுத்தது நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பா நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன். எப்படி வந்து யார் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும், லோன் எப்படி எடுக்கணும், மிஷினரிஸ் எங்க வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதே போல லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சத்தீஸ்கர் மேம் செஞ்ச மாதிரி லேடிஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஏன்னா என்ன போல சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றணும். அதே போல சொசைட்டிக்கு ஒரு நன்மையா செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. மேடம் சூப்பரா சொன்னீங்க. ஒரு 1/2 hour வந்து ஈவென்ட்ல நீங்க ரொம்ப நிறைய விஷயம் நீங்க வந்து பகிர்ந்திருக்கீங்க. இந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஈவென்ட்ல ஒரு 1/2 hour உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பேசுனீங்க. நல்ல விஷயம் நிறைய நீங்க தெரிவிச்சிருக்கீங்க மேம். சூப்பர் மேம், தேங்க்ஸ் மேம். இந்த ஈவெண்ட் மூலமா நீங்க நெக்ஸ்ட் இனிமேல் நிறைய லெவலுக்கு அப்டேட் ஆகிட்டே போவீங்க. உங்க மாவின நிறைய இடத்துக்கு இந்தியா லெவலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, இன்டர்நேஷனல் லெவலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க மேம். அது எங்களோட வாழ்த்துக்கள் மேம். This event is sponsored by Nurses Coffee Salon and co-presented by Anil Semias and hosted by Career Institute. International Millet Expo and Canclave 2023 Millet World Record Event ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். தேங்க்யூ. மிக்க ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அனைவருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 2 நிமிடம் கால அவகாசத்துக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். எல்லாருமே ஒரு 2 minutes ஆஃப்டர் பிரேக் பின்னாடி அந்த நிகழ்ச்சி தொடரும். நெக்ஸ்ட் ஸ்லாட் மிஸ்டர் கோமேகல் மேம். வெயிட் ப்ளீஸ்.